إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நட்பண்புகளும் மோசமான பண்புகளும் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் இன்று சூஉத்தன், தப்பெண்ணம், கெட்டெண்ணம், மோசமாக நினைத்தல் என்கின்ற தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். சூ என்பது அரபு மொழியிலே மோசமானது, கெட்டது, அசிங்கமானது என்கின்ற கருத்தை கொடுக்கிறது. அவ்வன் தன் என்பது அரபு மொழியிலே பல அர்த்தங்களுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் முக்கியமாக சந்தேகம், ஒரு விடயத்தை உறுதியில்லாமல் நம்புவது, தெரிந்து கொள்வது, இதைத்தான் தன் என்று சொல்லப்படுகிறது. சூஉத்தன் என்றால் மாவர்தி அவர்களுடைய வரைவிலக்கணத்தின்படி நம்பிக்கைக்கு தகுதியான ஒருவரை நம்பாமல் இருப்பது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூஉத்தனை வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது குடும்பம், உறவினர், ஏனைய மனிதர்களை காரணமில்லாமல், நியாயமில்லாமல் சந்தேகிப்பது, அவர்கள் தப்பு செய்ததாக சந்தேகிப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று நத்ரத்துன் நஈம் ஃபி மகாரிமி அஹ்லாகிர் ரசூலில் கரீம் என்கின்ற நூலிலே சூஉத்தன் என்பதை அவர்கள் இவ்வாறு வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். اعتقاد جانب الشر وترجيحه على جانب الخير فيما يحتمل الأمرين معا. நல்லது, கெட்டது, இந்த இரண்டுக்கும் இடம்பாடான விடயத்திலே நலவு நாடவும் முடியும், கெடுதி நாடவும் முடியும். இப்படி இரண்டுக்கும் இடம் இருக்கின்ற ஒரு விடயத்திலே கெட்டதை, மோசமான பக்கத்தை நம்புவது, நல்ல பக்கத்தை விடவும் அந்த கெட்ட பக்கத்தை பலப்படுத்துவது, ஒரு விடயத்திலே ஒருவரை பற்றி நாம் நல்லெண்ணம் கொள்ளவும் முடியும், தப்பெண்ணம் கொள்ளவும் முடியும். இரண்டுக்கும் இடம்பாடான ஒரு விடயம் நடக்கிறது. அந்த நேரத்திலே நல்லெண்ணத்தின் பக்கத்தை விட்டுவிட்டு கெட்டெண்ணத்தின் பக்கத்தை பலப்படுத்துவது, கெட்டெண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சூஉத்தன். எனவே ஒருவரை பற்றி நாம் தவறாக, அவர் தவறு செய்துவிட்டார், தப்பு செய்துவிட்டார், மோசமாக நடந்து விட்டார் என்று கருதுவதுதான், எண்ணுவதுதான் சூஉத்தன். இதற்கு எந்த ஒரு ஆதாரமும், நியாயமும், காரணமும் இல்லை. இப்படியான நிலையிலே இவ்வாறு எண்ணுவது மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இதை சூஉத்தன் என்று மார்க்கம் சொல்கிறது. அதற்கான ஆதாரங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம். சூஉத்தன் என்பதற்கும் இஹ்திராஸ் என்பது ஒரு வகையான தற்காப்பு,
ஒரு வகையான அந்த தற்காப்பு இஹ்திராஸ் என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது சூதன், ஒருவரை பற்றி தப்பாக எண்ணுவதுதான். ஆனால் இஹ்திராஸ் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது அல்ல. இஹ்திராஸ் என்பது என்ன என்றால், ஒருவர் மக்களிடத்திலிருந்து எந்த விரும்பத்தகாத விஷயங்களும் வரலாம், அதற்காக தன்னை அதை எதிர்பார்த்து தயார்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை. அதாவது ஒருவர் எதிரிகள் எப்போது தாக்கினாலும் அதற்கு தயாராக தன்னிடம் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதை போல, அவருடைய நோக்கம் எதிரியிடமிருந்து தப்புவது, அதற்கான காரணங்கள் செய்து தயார் நிலையிலே இருப்பதுதான். இது எதை போன்றதென்றால், இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் செல்வத்தோடு தன்னுடைய வாகனத்தோடு பயணம் செய்கிறார். அவர் பாதையிலே செல்கின்ற பொழுது வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பெரும் முயற்சி எடுக்கின்றார். கவனமாக செல்கின்றார். எந்த இடத்தில் கெடுதி நடக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த இடங்களில் அவர் தற்காப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டு கவனமாக செல்வது. இது போன்றதான் ஒருவர் இஹ்திராஸ், கவனமாக நடந்து கொள்ளுதல் என்பது. ஆனால் சூதன் என்பது, கெட்டெண்ணம் வைப்பது என்பது, ஒருவருடைய உள்ளத்திலே மற்றவர்களை பற்றி, மனிதர்களை பற்றி தவறான எண்ணம் நிறைந்திருப்பது. அதன் விளைவாக அவருடைய நாவினாலும் உடல் உறுப்புகளிலும் அது வலிந்து ஓடுகிறது. நாவிலே வெளிப்படுகிறது மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணம். அவருடைய செயல்பாடுகளிலே அது வெளிப்படுகிறது. அவர்களை அவர் குத்தி காட்டுகிறார், குறை சொல்கிறார், வெறுக்கின்றார். மக்களை இவரும் வெறுக்கின்றார், மக்கள் இவரையும் வெறுப்பார்கள். இவர் மக்களை சபிப்பார், மக்களும் இவரை சபிப்பார்கள். இவர் மக்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பார், அவர்களும் இவரிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பார்கள். இது சூதன், கெட்ட எண்ணத்துடைய விளைவு. ஆனால் இஹ்திராஸ் என்பதை பொறுத்தவரையிலே ஒருவர் கவனமாக இருப்பதை ஒருவரை பொறுத்தவரை அவர் மக்களோடு கலந்து கொள்வார், ஆனால் கவனமாக இருப்பார். கெட்டெண்ணம் வைப்பவரை பொறுத்தவரையிலே அவர் மக்களை ஒதுங்கி நடப்பார். அவர்களுடைய கெடுதி, அவர்கள் இவரை நோவினை செய்வார்கள். கவனமாக நடப்பவர் மக்களோடு சேர்ந்து நடப்பார், மக்களுக்குள் ஒருவராக இருப்பார். அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வார், நலவை அவர்களுக்கு செய்வார், ஆனால் கவனமாக இருப்பார். கெட்டெண்ணம் வைப்பவரோ மக்களிடமிருந்து தள்ளி இருப்பார், வெளியாக இருப்பார், அவர்களை வெறுத்தவராக இருப்பார். இதன் இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இன்னொன்று இருக்கிறது ஃபிராசா. ஃபிராசா என்பதுக்கும் சூதன் என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஃபிராசா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. என்ன அப்படி என்றால், அபூ தாலிப் அல் மக்கி அவர்களுடைய ஒரு கூற்றை நாம் இப்போது பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஃபிராசாவுக்கும் சூதனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஃபிராசா என்பது உன்னுடைய சகோதரனை பற்றி உனக்கு வெளிப்படுகிற ஒரு ஆதாரத்தை வைத்து, அல்லது ஒரு சாட்சியை வைத்து, அடையாளத்தை வைத்து நீ ஒரு விடயம் உனக்கு அவனிடமிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கெட்டதாக இருந்தால், தவறு அவனை பற்றி ஒரு விடயம் சில அடையாளங்களை வைத்து வெளிப்படுகிறது, ஆனால் அது மோசமான ஒரு விடயமாக இருக்கிறது என்றால், அதனை நீ பேசாமல் இருக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தக்கூடாது. அதன் அடிப்படையில் அவனுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவ்வாறு செய்தால் நீ பாவியாக மாறிவிடுவாய். ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து உனக்கு அது வெளிப்படலாம். ஆனால் சூதன் என்பது வித்தியாசமானது. கெட்டெண்ணம் வைப்பது என்பது, உனக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதன் காரணமாக அவனை நீ தப்பாக கருதுவது, தப்பாக உறுதியாக இல்லாமல் தவறான எண்ணத்தில் முடிவெடுப்பது. அல்லது ஒருவன் மீது உனக்கு குரோதம் இருக்கலாம், அந்த குரோதத்தின் காரணமாக ஒருவனை பற்றி தவறாக மோசமாக கருதுவது. அல்லது ஒரு கெட்ட நோக்கம் உன்னிடத்திலே இருக்கலாம், இந்த நோக்கத்துக்காக வேண்டி ஒருவரை சந்தேகிப்பது. அல்லது நீ மோசமானவனாக, உன்னிடத்திலே ஒரு மோசமான பண்பு இருக்கும். இதே போன்று மற்றவரும் இப்படித்தான் இருப்பார் என்று உன்னோடு மற்றவரை ஒப்பிட்டு பார்த்து மற்றவரை பற்றியும் நீ தப்பெண்ணம் கொள்வது. இதுதான் சூதன், மோசமான எண்ணம், பாவமானது என்று அவர் சொல்கிறார். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
அத்தன்னு யுக்தி வ யுஸீப். எண்ணம் என்பது அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். وهو يكون مع ظلمة القلب ونوره. எண்ணம் ஒருவரை பற்றிய எண்ணுவது, ஒன்றை பற்றி எண்ணுவது என்பது அது உள்ளத்திலே இருளோடும் அவர் நடக்கலாம், ஒளியோடும் நடக்கலாம். உள்ளம் தூய்மையாக இருக்கும் போதும் நடக்கலாம், அசுத்தமாக இருக்கும் பொழுதும் இருக்கலாம். அதனால் தான் அல்லாஹு தஆலா அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறான். அதிலே சில எண்ணங்கள் பாவமானது என்றும் சொல்லியிருக்கிறான். வஅம்மல் ஃபிராசத்து ஃபஅத்னா அலா அஹ்லிஹா வமதஹு. ஃபிராசாவை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அதற்குரியவர்களை புகழ்ந்துரைத்திருக்கிறான். சூஉத்தன், மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணம் கூடாது என்பதற்கு முதலிலே நாம் குர்ஆனிலிருந்து ஆதாரங்களை பார்ப்போம். சூரத்து நூருடைய 11, 12வது ஆயாக்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும் லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அதீம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது முனாஃபிக்கள் இட்டுக்கட்டிய நிகழ்வை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே பேசுகின்றான். அதனை நீங்கள் மோசமானதாக நினைக்க வேண்டாம், அது உங்களுக்கு நனவு. அதிலே பாவம் சம்பாதித்தவர்களுக்கோ அதிலே ஈடுபட்டவர்களுக்கு பாவம் இருக்கிறது, அதிலே பெரும் பங்காற்றியவர்களுக்கு பெரும் தண்டனை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், லௌலா இஸ் சமிஅதுமூஹு ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. அதனை நீங்கள் செவிமடுத்த போது மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்களில் ஒருவர் மற்றவரை பற்றி நல்லதை நினைத்திருக்க கூடாதா? இது தெளிவான இட்டுக்கட்டு என்று அவர்கள் சொல்லி இருக்கக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், கெட்டெண்ணத்தை தடை செய்கின்றான். ஒரு மூமினை பற்றிய ஒரு செய்தி கேள்விப்பட்டால், ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் நல்லவனாக, பொதுவாக ஒரு மூமினிடத்திலே நல்ல செயல்பாடுகள் தான் இருக்கும். எனவே அவனை பற்றி தவறாக நாம் கேள்விப்படுகிற பொழுது அவனை பற்றி நல்லெண்ணத்தை தான் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்லதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். தவறாக சொல்லப்படுவது பிழையாக இருக்கும் என்று தான் நாம் கருத வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், மூமீன்களை பற்றி நல்லதை நினைத்திருக்க கூடாதா? இது தெளிவான இட்டுக்கட்டு என்று சொல்லி இருக்கக்கூடாதா? இங்கே இது தெளிவான இட்டுக்கட்டு என்று அவர்களுக்கு தெரியாது. மூமீன்களுக்கு உண்மையிலே சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் இரண்டுக்கும் இடம்பாடான விஷயத்திலே மூமீன்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? இது இட்டுக்கட்டு, இது பிழையாக இருக்கும் என்று அவர்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே பேச முடியும். ஆனால் கெட்டெண்ணத்தின் அடிப்படையிலே பேசக்கூடாது. நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே பேசுமாறு மார்க்கம் சொல்கிறது, கெட்டெண்ணத்தின் அடிப்படையிலே பேசுவதை மார்க்கம் தடை செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படியான விடயங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? மூமீன்கள் மாதிரி இருக்கிறோமா? அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைப்படி நடக்கின்றோமா? தவறான ஒரு விடயம் சொல்லப்படுகிற பொழுது நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம், எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, எங்களுடைய அஹ்லாக் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொரு ஆயாவை பாருங்கள். சூரத்துல் ஹுஜராத்துடைய 12வது ஆயா. அல்லாஹு தஆலா யார் முஸ்லீம்களாக வெளிப்படையாக நல்ல நிலையிலே இருக்கிறார்களோ அப்படியானவர்களை கெட்டெண்ணம் வைப்பதை இகழ்ந்துரைத்திருக்கிறான், தடை செய்கிறான். என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், அதிகமான சந்தேகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதத்தன்னி இஸ்ம், சில சந்தேகங்கள் பாவமானது. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள், உளவு பார்க்காதீர்கள், வேவு பார்க்காதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களில் ஒருவர் தனது சகோதரனின் இறைச்சியை அவர் மரணித்த நிலையிலே சாப்பிட விரும்புகிறீர்களா? சாப்பிட விரும்புவாரா? ஃபகரிஹ்துமூ, நீங்கள் அதனை வெறுப்பீர்கள்.
வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். அல்லாஹு தஆலா இங்கே அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு சொல்கிறான். தபரி ரஹ்மவுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது, அதிகமான எண்ணங்கள் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். எண்ணங்களிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று நல்லெண்ணம், அடுத்தது கெட்டெண்ணம். மூமின்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். ஏற்கனவே நாம் ஓதி காண்பித்த அந்த ஆயாவை தபர் ரஹ்மவுல்லா ஆதாரம் காட்டி, மூமின்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வது, அதாவது உறுதியாக அவர்கள் நலவு செய்தார்கள் என்று தெரியாவிட்டாலும் கூட அவர்களை பற்றி ஒரு நல்லெண்ணம் வைப்பதைத்தான் மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது. அதனால் முழுமையாக நீங்கள் எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறான்? அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகமான எண்ணங்கள் என்பது ஒரு மூமினை பற்றிய தப்பெண்ணம் தான். எனவே எல்லா தப்பெண்ணங்களும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு மூமினை பற்றி நல்லெண்ணம் கொள்வது தவிர்த்து கொள்ளப்பட தேவையில்லை. எனவே இங்கே அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பது தப்பெண்ணத்தை தான் குறிக்கும். சில எண்ணங்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று ஒரு மூமினை பற்றி நல்லெண்ணம் வைப்பது. அதே போன்று நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம் வேற என்ன எண்ணங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது. எனவே எந்த வகையிலும் ஒரு மூமினை பற்றிய தப்பெண்ணம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணங்களிலே 2 வகை இருக்கிறது. இன்ன பஅதன் இஸ்மின், எண்ணங்களிலே ஒரு பகுதி பாவமானது, இன்னொரு பகுதி அனுமதிக்கப்பட்டது. இன்னொரு மூமினை பற்றி தப்பெண்ணம் வைப்பது பாவமானதில் தான் சேரும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தன் என்பது எங்களுக்கு 100% உறுதியாக தெரியாத ஒன்று என்று நாம் பார்த்தோம். எனவே எங்களுக்கு 100% தெரியாத ஒன்றின் அடிப்படையிலே நாம் செயல்படக்கூடாது. குறிப்பாக நல்ல விடயத்தில் நல்லெண்ணம் வைக்கலாம் என்று நாம் சொன்னோம். அதே நேரத்திலே நல்லவர்களை பற்றி தப்பெண்ணம் வைக்கக்கூடாது. இது தடை செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவானது. அதே நேரத்திலே 100% உறுதி இல்லாத ஒரு விடயத்திலே பன்னாக இருக்கின்ற சில விடயங்கள் மார்க்கத்திலே எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தின் வேறு ஆதாரங்களின் அடிப்படையிலே. அதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். நல்லெண்ணம், அதுவும் உறுதியாக எங்களுக்கு தெரியாது. ஒருவர் நலவுதான் செய்தார் என்றாலும் நாம் நல்லெண்ணம் வைக்கிறோம். அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் எதிரிகள் விடயத்திலே யுத்த நிலவரங்களிலே அவர்களை பற்றிய ஒரு தப்பான எண்ணத்தோடு நாம் அணுகுவது, எச்சரிக்கையாக இருப்பது மிக முக்கியம். அதற்கு எங்களுக்கு தெளிவான ஆதாரம், அடையாளம் இல்லாவிட்டாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் விடயத்திலே தப்பெண்ணம் வைக்கலாம். காபிர்கள் விடயத்திலே தப்பெண்ணம் வைக்கலாம். வெளிப்படையாகவே மோசமான செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்களிடமிருந்து வருகின்ற பாதிப்புகளை தப்பெண்ணத்தோடு பார்க்கலாம் என்றால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, மறைக்கவில்லை, வெளிப்படையாகவே பாவமான விடயங்களிலே ஈடுபடுகிறார்கள். இப்படியான சூழ்நிலையிலே அப்படியானவர்களை பற்றிய தப்பெண்ணம் வைப்பதிலே தவறில்லை. அதே போன்றுதான் மார்க்கத்தின் சில சட்டங்கள், ஃபிக்ஹ் ரீதியான சில சட்டங்களை 100% உறுதியோடு நாம் செயல்படுத்த முடியாது. அதாவது நாம் ஆதாரத்தை ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று கியாஸ் அடிப்படையிலே சில விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். கியாஸ் என்பது சில நேரம் 100% சரியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு விடயத்திலே நம் கியாஸ் ஒரு மாதிரி இருக்கும். சில நேரம் எங்களுக்கு தெரியாத ஒரு ஆதாரம் இருக்கும், அந்த கியாஸுக்கு மாற்றமானது. எனவே நாங்கள் எங்களுக்கு விளங்குகின்ற அடிப்படையிலே எங்களுக்கு 80% 20% நம்பிக்கை வருகிற அடிப்படையிலே நாம் அதனை எடுத்திருக்கிறோம். அல்லது ஒருவர் சொல்கிற ஹபருல் வாஹித், தகவல், ஒருவர் ஒரு தகவலை சொல்கிற பொழுது அவர் பிழை செய்ய மாட்டார் என்ற அடிப்படையிலே நாம் அந்த தகவலின் அடிப்படையிலே மார்க்க ஆதாரத்தை நாம் எடுக்கின்றோம். ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது அவர் தவறு செய்திருக்க மாட்டார் என்ற அடிப்படையிலே நாம் எடுக்கின்றோம். அதுதான் பெரும்பாலும். ஆனால் ஒரு நல்லவருக்கும் கூட தவறு வரலாம் என்ற அடிப்படையிலே ஒரு இடம்பாடு அங்கே இருக்கிறது. இருந்தாலும் நாம் இதனை எடுக்கின்றோம். இங்கே ஒரு தன் அடிப்படையிலே தான் எடுக்கிறோம், 100% உறுதியின் அடிப்படையில் எடுக்கவில்லை. அதே போன்று ஆதாரங்களுடைய தலாலத்துல் உமூம்,
ஆதாரங்களிலிருந்து நாங்கள் பொதுவான ஒரு விஷயங்களை எடுக்கின்றோம். பொதுவான அ ஆமான செய்திகள எடுக்கின்றோம். புரிந்து கொள்கின்றோம். அதிலே சில நேரம் அங்கே குறிப்பாக நாம் எடுக்கின்ற ஒன்றிலிருந்து பல விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதிலே சில நேரம் அதிலே ஒரு விஷயம் அதிலே விதிவிலக்கு செய்யப்பட்டதாக அல்லது அதற்கு தனி சட்டமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு புரிந்த அடிப்படையிலே நாம் அதனை எடுக்கின்றோம். இங்கே நாம் இதை எடுக்கின்ற பொழுது, இந்த புரிகின்ற பொழுது, நாங்கள் 100% உறுதியோடு என்ன செய்கிறது புரிவதில்லை. பெரும்பாலும் என்ற நம்பிக்கையோடு நாம் புரிகிறோம். எனவே இப்படியான விடயங்களை நாம் மார்க்கத்திலே எடுப்பதற்கு செயல்படுத்துவது கட்டாயம். அதை அதை மார்க்கம் எங்களுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறது பெண்ணின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு. எனவே மேற்படி ஆயாவிலே சில எண்ணங்கள் பாவமானது. சில என்பது ஒரு பகுதி. அரபு மொழியிலே என்பது பாதுத்தன் என்பது சில ஒரு பகுதி எண்கள் பாவமானது. இன்னொரு பகுதி பாவம் இல்லாத பகுதியும் இருக்கிறது. அல்லாஹு தாலா இங்கே அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம், இந்த எண்ணங்கள் இது ஒரு பாவமானது. எண்ணங்களோடு மட்டும் நின்று விடாது. அதற்கு பிறகு அதன் விளைவுகள் வாயினால் வெளிப்படும், செயல்களினால் வெளிப்படும். ஒருவரை பற்றி ஒருவர் தப்பெண்ணம் கொண்டால், அவர் மோசமான செயல் செய்து விட்டார் என்று நினைத்தால், அல்லது அவர் மோசமானவர் என்று நினைத்தால் அவரை பற்றி பேசுவார். அல்லது செயல்பாட்டிலே பாவமான செயல்பாடுகளை அவர் விஷயத்திலே வெளிப்படுத்துவார். எனவே உள்ளம் வெறுமனே அந்த எண்ணத்தோடு நின்று விடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சூப்பன் என்பதிலே இன்னொரு வகை இருக்கிறது. அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, சூப்பன் வைப்பது, கெட்டெண்ணம் வைப்பது. அல்லாஹு தாலா இதனை அல் குர்ஆனிலே கண்டித்திருக்கின்றான். அவர்களுக்கு மோசமான இறுதி முடிவு இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறான். உஹது யுத்தத்தை பற்றி சூரத்து ஆல் இம்ரானுடைய 154வது ஆயாவிலே அல்லாஹு தாலா சொல்கிற பொழுது, முனாஃபிக்கள் அல்லாஹு தாலாவை பற்றி தப்பெண்ணம் வைத்ததை பற்றி சொல்கிறான். وطائفة قد أهمتهم أنفسهم يظنون بالله غير الحق. ஒரு கூட்டம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி உண்மைக்கு மாற்றமானதை கருதினார்கள், எண்ணினார்கள். தன்னல் ஜாஹிலியா கால எண்ணம். அல்லாஹுவை பற்றி அறியாதவர்கள் எண்ணுவதை போன்று அவர்கள் அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைத்தார்கள். அதாவது இந்த ஆயாவை நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள். சுருக்கமாக நான் இங்கே சொல்கிறேன். அல்லாஹு தாலா தனது ரசூலுக்கு உதவி செய்ய மாட்டான், வெற்றியை கொடுக்க மாட்டான். நபி அவர்களுடைய நிலை இதோடு முடிந்து போய்விடும். உஹது யுத்தத்திலே ஒரு வகையான தோல்வி ஏற்பட்டது, முஸ்லீம்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக. இதனால் முனாஃபிக்குகள் அல்லாஹுவை பற்றியே தப்பெண்ணம் வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். எனவே இங்கே நடந்தது அல்லாஹு தாலாவுடைய கதா கதரால் நடந்தது. இதில் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு ஹிக்மா இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு தோல்வியை கொடுத்து விடுவான் என்று அல்லாஹுவை பற்றியே அவர்கள் தப்பெண்ணம் கொண்டதை பற்றி அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான். அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் அல்லாஹுடைய செயல்பாடுகளையும் அறிந்த ஒருவர் எப்படி அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ, எப்படி அல்லாஹுவை பற்றி நினைக்க வேண்டுமோ அதற்கு மாற்றமாக இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலே சொல்லியிருக்கிறான். அதே போன்றுதான் இன்னொரு ஆயாவை பாருங்கள். சூரத் ஃபுஸ்ஸிலத்துடைய 22, 23வது ஆயாக்களிலே அல்லாஹு தாலாவை பற்றி தப்பெண்ணம் வைத்தவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். இவர்களும் அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைத்தவர்கள். யார் இவர்கள்? وما كنتم تستترون أن يشهد عليكم سمعكم ولا أبصاركم ولا جلودكم ولكن ظننتم أن الله لا يعلم كثيرا مما تعملون. நீங்கள் செய்கிற அதிகமானவற்றை அல்லாஹு தஆலா அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். وذلكم ظنكم الذي ظننتم بربكم. நீங்கள் உங்களுடைய ரப்பை பற்றி நினைத்த அந்த உங்களுடைய எண்ணம் அர்தாக்கும் உங்களை அழித்து விட்டன. அந்த எண்ணம் உங்களை அழித்து விட்டது, கீழ்த்தரமாக்கி விட்டது, நரகத்துக்கு உங்களை அது அழைத்து வந்து விட்டது. ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன். நீங்கள் நஷ்டவாளிகளில் நின்றும் ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே காபிர்கள், முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை சரியாக
நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவன் நம்மளை பார்க்க மாட்டான். நாம் செய்கிற அதிகமான விடயங்களை இறைவன் அறியவில்லை என்ற எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டதனால், அவர்கள் அல்லாஹுவை பற்றிய தப்பெண்ணத்தின் காரணமாக நரகத்துக்கு செல்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே சுட்டிக்காட்டுகிறான். அதேபோன்றுதான் சூரத்துல் ஃபத்ஹுடைய 6வது ஆயாவிலும் அல்லாஹு தாலா முனாஃபிக்களை பற்றி சொல்கிற பொழுது, முஷ்ரிக்களை பற்றி சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறான்? வலியுஅத்திபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத். முனாஃபிக்கான ஆண்கள் பெண்கள், முஷ்ரிக்கான ஆண்கள் பெண்களை வேதனை செய்வதற்காக என்று அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை தொடராக பேசிக்கொண்டு வருகின்றான். அவர்கள் இந்த வேதனை படுவதற்கு அல்லாஹு தாலா அவர்களை தண்டிப்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். எப்படியான முஷ்ரிக்கள், எப்படியான முனாஃபிக்கள் என்றால், அவ்வான்னீன பில்லாஹி ظن السوء, அல்லாஹுவை பற்றி அவர்கள் மோசமான கெட்டெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியான முனாஃபிக்களை அல்லாஹு தாலா தண்டிப்பதற்காக என்று சொல்கிறான். அலைஹிம் தாயிரத்துஸ் ஸௌ, கெடுதியின் விளைவு அவர்களையே வந்தடையும். அல்லாஹுவை பற்றி அவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். அது கெடுதியின் விளைவு அவர்களுக்குத்தான் இருக்கிறது, அவர்கள் மீது தான் இருக்கிறது. வகதிப அல்லாஹு அலைஹிம், அல்லாஹு தாலா அவர்கள் மீது கோபப்பட்டு விட்டான். வலஅனஹும், அவர்களை சபித்து விட்டான். வஅஅத்த லஹும் ஜஹன்னம், நரகத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தயாராக்கி விட்டான். வஸாஅத் மஸீரா, அது சென்றடையும் இடத்தில் மிக மோசமானது என்று சொல்கிறான். இங்கே அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைப்பவர்களை அல்லாஹு தாலா வேறு எவருக்கும் கொடுக்காத எச்சரிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அலைஹிம் தாயிரத்துஸ் ஸௌ வகதிப அல்லாஹு அலைஹிம் வலஅனஹும் வஅஅத்த லஹும் ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா என்று அல்லாஹு தாலா பல விடயங்களை அவர்களுக்கு தண்டனையாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபம், சாபம், நரகம் இம்மையிலும் அவர்களுடைய அந்த அவர்கள் எண்ணிய அடிப்படையிலே அவர்களையே வந்து சேரும். அவர்களுடைய கெட்டெண்ணத்தின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு அழிவு அவர்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்கிறான். மூமீன்களுக்கு அழிவு வரும், வேதனை வரும் என்று அவர்கள் கெட்டெண்ணம் வைக்கிறார்கள். அது அவர்களுக்கே தான் வரும் என்றும் அல்லாஹு தாலா இங்கே அவர்களை எச்சரிக்கின்றான். எனவே இந்த கடைசியாக பார்த்த ஆயாக்களிலே அல்லாஹு தாலாவை பற்றிய தப்பெண்ணமும் கூடாது, அது மிக மோசமானது, பாவமானது என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லியிருக்கிறான். இது சம்பந்தமாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நாம் சுன்னாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டெண்ணம் வைப்பதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இய்யாக்கும் வத்தன் ஃபஇன்ன الظن أكذب الحديث. சந்தேகம் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். فإن الظن أكذب الحديث, நிச்சயமாக சந்தேகம் மோசமான, மிக பேச்சுக்களிலே மிக மோசமான பொய்யாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸனானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று இங்கே உங்களுக்கு நான் சந்தேகம் கொள்வதை, எண்ணம் கொள்வதை எச்சரிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னதுடைய அர்த்தம் அல்லாஹுவை பற்றி கெட்டெண்ணம். அதே போன்று முஸ்லீம்களிலே நீதமானவர்கள், நேர்மையானவர்கள், நல்ல முறையில் நடக்கக்கூடியவர்கள் என்று வெளிப்படையாக தெரிகின்றவர்களை பற்றிய கெட்டெண்ணம், இந்த கெட்டெண்ணங்கள் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான பொய், அதாவது பேச்சுக்களிலே மோசமான பொய் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக பெரிய பொய் என்று சொல்லியிருக்கிறார்கள். கெட்டெண்ணம் என்பது நம்முடைய உள்ளம் பேசுகிற பேச்சு. எனவே அதனை இங்கே நபி அவர்கள் பேச்சு என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளத்தின் உரையாடல். எனவே அது மோசமான பொய். கெட்டெண்ணம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே வெறும் சந்தேகத்தின் அடிப்படையிலே அந்த உள்ளம் அதனை அசை போடுகிறது. அதே போன்றுதான் சந்தேகத்தின் அடிப்படையிலே முடிவெடுத்து பேசுவதும் மோசமான பொய்யாக
அமைகிறது. இன்னொரு ஹதீஸை நாம் பார்ப்போம். கெட்டெண்ணம் வைப்பதை தடை செய்யக்கூடிய ஒரு செய்தி. அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது ரமதான் மாதத்துடைய கடைசி 10 அவர்கள் நபி அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். நபி அவர்களோடு ஓரளவு நேரம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலிலே. பிறகு அவர்கள் எழும்பிச் செல்கிற பொழுது நபி அவர்கள் அவர்களை வழி அனுப்புவதற்காக அவர்களோடு எழும்புகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வாயிலுக்கு, பள்ளி வாயிலுடைய வாயிலுக்கு முன்னால் இருக்கிற அவர்களுடைய வாயிலிடத்திலே நபி அவர்கள் வந்த பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அங்கே அவர்கள் விட்டு விடுகிறார்கள், வழி அனுப்புகிறார்கள். அங்கே 2 மனிதர்கள், அன்சாரிகள் 2 மனிதர்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த இடத்தினால் போய்விடுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று பொறுங்கள், இன்னஹா ஹிய ஸஃபிய்யத்து பின்த் ஹுயை. இவர் ஸஃபிய்யத்து பின்த் ஹுயை, அதாவது தன்னுடைய மனைவி ஹுயையுடைய மகள், ஹுயையுடைய மகள் சஃபியா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்கும் தெரிவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் இருவரும் என்ன சொல்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரே என்று அவர்கள் சுப்ஹானல்லாஹ், நாங்கள் அவ்வாறு தப்பாக நினைப்போமா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரை பார்த்து நபி அவர்கள் இவர் சஃபியா என்று சொன்னதே அவர்களுக்கு கஷ்டமாகிவிட்டது. நபி அவர்களை பற்றி பொதுவாக நபி தோழர்கள் நல்லெண்ணம் தான் வைப்பார்கள். ஒரு பெண்ணோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் பேசினார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் சந்தேகம் வராமல் தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு காரணத்தையும் சொல்கிறார்கள். இன்ன ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லகத் தம், மனிதனுடைய இரத்தம் ஓடுகிற இடங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். வைன்னி ஹஷீது அன் யக்திஃப ஃபீ குலூபிகுமா ஷைஆ, உங்கள் இருவரின் உள்ளங்களிலும் ஷைத்தான் ஏதாவது ஒன்றை போட்டு விடுவான் என்று நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறுதான் மற்றவர்களும் நடக்க வேண்டும். நபி அவர்களே இவ்வாறு நடக்கும் பொழுது மற்றவர்களும் சந்தேகத்துக்குரிய நிலைமையை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு ஏற்படுகிற பொழுது அதனை தெளிவுபடுத்துவது மிக முக்கியம். எனவே ஷைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவன், கெட்டெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்பது மிக முக்கியமான ஒன்று. நபிமார்களை பற்றி கெட்டெண்ணம் வைப்பது குஃப்ர் என்றால் பெரும் பாவங்களிலிருந்து நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது தவறாக எண்ணினால் அவர் குஃப்ர் செய்து விட்டார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றவர்களுடைய நலன்களை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் தப்பெண்ணத்தை ஷைத்தான் போட்டுவிட்டால் அவர்கள் பாவிகளாகி விடுவார்கள். நபி அவர்கள் மூமின்கள் விடயத்தில் இரக்கமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுக்கு தெரியும். இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபு தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. இன்னல் அமீர இதா இப்தக الريبة في الناس أفسدهم. ஆட்சி தலைவர் மனிதர்களிலே அவர் சந்தேகத்தை தேடினால் அவர்களை அவர் நாசமாக்கி விடுவார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஆட்சி தலைவர் அவர் ஆட்சி செய்கிற அந்த மக்களை எப்போதும் சந்தேக கண் கொண்டு அவர்களை இழிவுபடுத்துகிற நோக்கத்திலே, அவர்களை குறை தேடுகிற நோக்கத்திலே அவர் செயல்படக்கூடாது. நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே தான் அவர் செயல்பட வேண்டும். அவ்வாறு அவர் கெட்டெண்ணத்தின் அடிப்படையிலே, சந்தேகத்தின் அடிப்படையிலே செயல்பட்டால் அவர்களை நாசமாக்கி விடுவார். அவர்களை பற்றி என்ன சந்தேகிக்கப்படுகிறதோ அதை அவர்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அவர்கள் கெட்டு விடுவார்கள். அவர்களுடைய இம்மையும் மறுமையும் அதனால் பாதிக்கப்பட்டுவிடும். எனவே ஒரு ஆட்சியாளர்
இவ்வாறியான எல்லா விடயத்திலையும் குறைகளை தேடக்கூடியவராக இருக்காமல், தகாஃபுல் ஒரு கண்டுகொள்ளாமல், பொதுவாக நிலைமை சீராக இருக்கிற பொழுது ஒரு கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கிற பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு நிலை பெறும். என்றால் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவரிடத்திலே குறைகள் இல்லாமல் இருக்காது. எனவே அவன் ஒவ்வொரு மனிதனும் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும், செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நடவடிக்கை எடுக்கிற பொழுது அது அவர்களுக்கு கஷ்டமாகிவிடும். எனவே ஒரு ஆட்சி தலைவரை போன்றுதான் வேறு அதிகாரங்களில் உள்ளவர்களும். எனவே சந்தேகத்தின் அடிப்படையிலே செயல்படாமல் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே வழிகாட்டுகிறார்கள். இப்போது நாம் சில நல்லறிஞர்களின் கூற்றுக்களை பார்ப்போம் இது சம்பந்தமாக. கெட்டெண்ணம் வைப்பது சம்பந்தமாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. "இதா ஸ்தௌல ஸலாஹு அலா ஸமானி வ அஹ்லிஹி ثم أساء رجل الظن برجل لم تظهر منه خزية فقد ظلم." நிலைமைகள் சீராக இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே மக்கள் சீராக நடந்து கொள்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அவனிடத்திலே எந்த ஒரு கெடுதியும் மோசமான தன்மையும் வெளிப்படாத நிலையில் சந்தேகப்படுவது, கெட்டெண்ணம் வைப்பது அவனுக்கு அவன் செய்கிற அநியாயம் என்று அவர்கள் சொன்ன ஒரு கூற்று இருக்கிறது. அதே போன்றுதான் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இன்னொரு கூற்று. இங்கே நாம் அறிஞர்களுடைய கூற்றுக்களை சொல்கிற பொழுது அவர்கள் வரையில இருக்கிற அறிவிப்பாளர் வரிசைகளை உறுதிப்படுத்தி நாம் பார்க்க சொல்கிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்ப்பதை போன்று நாம் அறிஞர்களுடைய கூற்றுக்களை அதற்கு ஆதாரங்கள் இருக்கும் பெரும்பாலும். சில நேரம் ஆதாரங்கள் அறிவிப்பாளர் வரிசைகளே சிலைய துண்டிப்புகள், அதே போன்று அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அவற்றை நுணுக்கமாக பார்ப்பதில்லை. பொதுவாக உலகத்திலே ஒருவருடைய கூற்றுன்னு சொல்கிற பொழுது அதிலே ஒரு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கிற பொழுது அதனை நாம் எடுக்க மாட்டோம். அது சரியானதா, ஆதாரபூர்வமானதா, இல்லை அறிவிப்பாளர்களே கோளாறு இருக்கிறதா என்று பார்ப்போம். அப்படி இல்லாமல் பொதுவான விடயங்கள், மார்க்கத்திலே உள்ள விடயங்களை அவர்கள் சொன்னதாக வருகின்ற பொழுது அதனை நாம் நுணுக்கமாக ஆராய்வதில்லை. அறிஞர்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு தான் இருக்கும். பிழை இருந்தால், குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணாக இருந்தால் அதிலே அதை பற்றி நாம் அந்த கூற்றுக்கள் சரியான ஆட்கள் வழியாக வந்திருக்கிறதா என்பதை பார்ப்போம். இன்று உலகத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத இணைய கலாச்சாரங்களை பார்க்கிற பொழுது இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார் என்று ஒருவருடைய கூற்றுக்கள் சொல்லப்படுகிறது. அவற்றுக்கு யாரும் ஆதாரங்கள், அறிவிப்பாளர் வரிசைகள் தேடுவதில்லை. பொதுவான ஒரு கூற்றாக நல்ல கருத்துக்களாக இருக்கின்ற பொழுது அதனை அவர்களிடமிருந்து சொல்லப்படுகிற கருத்துக்களாக ஒரு வரலாற்று செய்தியை போன்று எடுத்து செல்கிறார்கள். அவ்வாறு தான் நாம் இந்த செய்திகளையும் அணுகுகின்றோம். ஆனால் அதிலே முரண்பாடு வருகிற பொழுதுதான் நாம் அதனை அது சரியானதா என்று ஆய்வுக்குட்படுத்துவோம். இது பொதுவான ஒரு விடயம். அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிற இன்னொரு கூற்றிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், "லைஸ மினல் அத்லில் கதாஉ அலா ஸிகதி பித்தன்." நம்பத்தகுந்த ஒருவருக்கு சந்தேகத்தின் அடிப்படையிலே அவர் மீது தீர்ப்பு சொல்வது நீதியாக இருக்காது என்று சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. "அல் அமானத்து கைரும் மினல் காத்தம் வல் காத்தமு கைரும் மின் தன்னி ஸூ." அமானிதம் காத்தமை விட சிறந்தது. அதாவது ஒரு விடயத்திலே ஒருவரை நம்புவது அதிலே முத்திரை குத்துவதை விட சிறந்ததுதான். ஒரு விடயத்திலே ஒருவரிடத்திலே நாங்கள் ஒன்றை கொடுத்து அனுப்புகிறோம் அல்லது பாதுகாப்பதற்கு கொடுக்கின்றோம். அதனை நாங்கள் லொக் பண்ணுகிறோம் சில நேரங்கள். இவர் லொக் பண்ணுவதை விட நாம் அமானிதமாக அவரை நம்புவது, அவரிடத்தில் அமானிதம் இருக்கும் என்று நம்புவது அது சிறந்ததுதான். ஆனால் ஒருவரை சந்தேகம் கொள்வதை விட, கெட்டெண்ணம் வைப்பதை விட அந்த இடத்திலே லொக் பண்ணி வைப்பது, அதற்கு முத்திரை குத்துவது, சீல் பண்ணுவது சிறந்தது என்று அவர் சொன்னதான ஒரு கூற்று இருக்கிறது. சீல் பண்ணி வைத்தால் அதை உடைக்காமல் இருந்தால் எங்களுக்கு தெரியும். எனவே நாம் யாரையும் சந்தேகிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்றால் சீல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. நாமே அந்த சீலை என்ன செய்கிறோம்? உடைக்கின்றோம். அந்த லொக்கை கலட்டுகின்றோம். இங்கே
இன்னொருவர் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது. பக்ர் அல் முசனி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக மின் கலாமின் மா இன் அஸப்த ஃபீஹி லம் துஜர் வ இன் அக்தஅத வஸிர்த் வதாலிக சூஉ ظن பிஅഖீக். ஒரு பேச்சிலிருந்து நீ எச்சரிக்கையாக இரு. நீ அதில் சரியாக பேசினாலும் உனக்கு கூலி இல்லை. ஆனால் நீ தவறிழைத்திருந்தால், அதாவது அதிலே நீ தவறிழைத்திருந்தால் உனக்கு பாவம் இருக்கிறது. அதுதான் உன் சகோதரனை பற்றிய கெட்டெண்ணம். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஆகிலு யுஹ்சினு الظن بإخوانه وينفرد بغمومه وأحزانه كما أن الجاهل يسيء الظن بإخوانه ولا يفكر في جناياته وأشجانه. ஒரு புத்திசாலி தனது சகோதரர்களை பற்றி, அதாவது நண்பர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பான். தன்னுடைய குறைகளை, கவலைகளை தான் சிந்திப்பான். ஒரு அறிவிலியோ, இது எதை போன்றதென்றால், ஒரு அறிவிலி தனது நண்பர்களை பற்றி, தோழர்களை பற்றி தப்பெண்ணம் வைப்பான். தனது குறைகளை, கவலைகளை, தனது குற்றங்களை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். இது அறிவொளியுடைய நிலை. ஒரு புத்திசாலி தன்னுடைய குறைகளை பற்றி யோசிப்பான், மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பான். இப்னு அத்தியா ரஹிமுல்லா அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள், அபுல் ஆலியா ரஹிமுல்லா அவர்களை பற்றி, அவர்கள் தன்னுடைய உணவை, தன்னிடம் எஞ்சியிருக்கக்கூடிய உணவுக்கு சீல் வைத்து விடுவார்கள். அதாவது அதனை அடைத்து வைப்பார்கள். ஏனென்றால் அதற்கு காரணம், தன்னுடைய பணியாளை பற்றி தனக்கு கெட்டெண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதனால். அதனை அவர் சரியான முறையிலே பூட்டி வைத்து விட்டால், லாக் செய்து விட்டால், பிறகு அவர் மற்றவரை பற்றி சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அந்த சந்தேகம் தனது உள்ளத்திலே வரக்கூடாது என்பதற்காக அவர் செயல்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஹத்தாபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், சந்தேகம் அதிகமான பெரும்பாலான பொய்யின் ஊற்றிடமாக இருக்கிறது. பெரும்பாலான பொய்கள் ஊற்றெடுக்கின்ற இடம் சந்தேகம்தான். ஹாரிதுல் முஹாசிபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இஹ்மில் கல்ப அன் சூஇ ظن பிஹுஸ்னி தஅவீல். நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே விளக்கம் செல்வதை கொண்டு கெட்டெண்ணத்தை விட்டு உன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக்கொள். இவ்வாறு பல அறிஞர்களின் அழகான கூற்றுக்கள் இருக்கின்றன. இப்போது நாம் இந்த தலைப்பிலே இன்னும் சில விடயங்களை பார்ப்போம். கெட்டெண்ணத்தின் விளைவுகள் என்ன? அதில் ஒன்று, தப்பெண்ணம் கொள்வது மனிதனிடத்தில் மோசமான பண்புகளை, குணங்களை உருவாக்கும். உதாரணமாக கோழைத்தனம், கஞ்சத்தனம், பேராசை, குரோதம், பொறாமை, வெறுப்புணர்வு. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஷுஹு خلق ذميم يتولد من سوء الظن وضعف النفس ويبده وعد الشيطان. கஞ்சத்தனத்துடன் கூடிய பேராசை, ஷுஹ், ஒரு இழிகுணம். இது எதிலிருந்து உருவாகிறது என்று சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார், மின் சூஇ الظن وضعف النفس. கெட்டெண்ணத்தின் காரணமாகவும் பலவீனமான மனதின் காரணமாகவும், உள்ளத்தின் பலவீனத்தினாலும் கெட்டெண்ணத்தின் காரணமாகவும் தான் இந்த பேராசை எனும் குணம் உருவாகிறது. ஷைத்தானுடைய வாக்குறுதி அதனை இன்னும் வடுப்படுத்துகிறது. ஷைத்தான் மனிதனுக்கு மோசமான முறையிலே உள்ளத்திலே வாக்குறுதி கொடுக்கின்றான், பொய்யான வாக்குறுதி. அது இன்னும் அந்த பேராசையை, கஞ்சத்தனத்தை வலுப்படுத்துகிறது ஒருவருடைய உள்ளத்திலே. இந்த குணம் உருவாவதற்கு சூஉத்தன், கெட்டெண்ணம் வைப்பது காரணமாக அமைகிறது. முஹல்லப் என்பவர் சொல்கின்றார், ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்வது, பொறாமை கொள்வதற்கான அடிப்படை கெட்டெண்ணம் தான். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்கிற பொழுது, ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்கிற பொழுது, அவர்கள் யாரை வெறுக்கின்றார்களோ, யார் மீது பொறாமை கொள்கின்றார்களோ, அப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை
மிக மோசமாக விளக்கம் கொடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அதனை தவறாக கருத முடியுமோ அந்த அடிப்படையிலே கருதி அதனை விளங்கிக் கொள்கிறார்கள். தப்பெண்ணம் கொள்வதின் 2வது விளைவு குரோதங்களும் பகைமைகளும் உருவாகுவதற்கு அது காரணமாக அமைகிறது. தப்பெண்ணத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரிவினை விதைக்கப்படுகிறது. சகோதரத்துவ கயிறு அறுக்கப்படுகிறது. அன்பு எனும் பிணைப்பு துண்டாடப்படுகிறது. அவர்களுக்கு மத்தியிலே பகைமையும் வெறுப்பும் குரோதமும் விதைக்கப்படுகிறது. 3வது விளைவு முஸ்லிம்களின் குறைகளை தேடுவதற்கு அது வழிவகுக்கிறது. கெட்டெண்ணத்தின் பிரதான விளைவுதான் என்ன செய்யும்? மற்றவர்களை பற்றி துருவி துருவி ஆராய்வது. ஏனென்றால் கெட்டெண்ணத்தோடு உள்ளம் நின்று விடாது. அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சரியா பிழையா உண்மையா என்பதை தேட வேண்டும் என்று உள்ளம் முயற்சிக்கும். இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அதாவது அல்லாஹு தாலா வலா தஜஸ்ஸசு சூரத்துல் ஹுஜராத்துடைய அதே 12வது ஆயாவிலே கெட்டெண்ணம் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம், குறைகளை தேட வேண்டாம். ஏன்? கெட்டெண்ணத்தின் விளைவு குறைகளை தேடுவது, அதற்கு பிறகு புறம் பேசுவது. இந்த 3ஐயும் அல்லாஹு தாலா ஒரே ஆயாவிலே தடை செய்திருக்கிறான். அல்லாஹு தாலா ஒருவரை மறைத்திருக்கிறான் என்றால் அதனை நாம் திரையை கிழித்து தேடுவதற்கு, என்ன என்று பார்ப்பதற்கு முயற்சி செய்வது எங்களுக்குத்தான் பாதிப்பு. அது எங்களுக்கு மறைந்ததாகவே தெரியாமலே இருந்தால் எங்களுடைய உள்ளத்துக்கும் மார்க்கத்துக்கும் சிறந்ததாக இருந்திருக்கும். அதை தெரிந்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்துக்கும் மார்க்கத்துக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தான் அல்லாஹு தாலா இதனை தடை செய்திருக்கின்றான். கெட்டெண்ணம் கொள்வதை தடை செய்திருக்கிறான். அதன் விளைவான துருவி ஆராய்வதை தடை செய்திருக்கிறான். 4வது விளைவு குடும்ப பிரச்சினைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. ஒருவரை ஒருவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், உறுதிப்படுத்தலும் இல்லாமல் சந்தேகிக்கின்ற பொழுது அங்கே பிரச்சனை உருவாகிறது, பிரிவினை ஏற்படுகிறது. பிறகு உண்மையிலே நாம் அவர்கள் நினைத்த மாதிரி இல்லை, அதற்கு நேர் மாற்றமாகத்தான் இருந்திருக்கிறது என்று தெளிவாகவும் கூடும். ஆனால் அங்கே பிரிவினை ஏற்பட்டு முடிந்திருக்கும். ரோசம் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட, மார்க்கம் புகழ்ந்துரைக்கிற ஒரு விடயம். அதே நேரத்திலே கெட்டெண்ணத்தின் அடிப்படையிலே ரோசம் கொள்வது, ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை துன்புறுத்தும். அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அவர் மீது கோபத்தை யார் ரோசம் கொள்கிறாரோ அவர் மீது அடுத்த தரப்பு கோபம் கொள்வதற்கு அது காரணமாக அமையும். இதனை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான். எந்த ஒரு அவசியமும் இல்லாமல், தேவையும் இல்லாமல் கெட்டெண்ணத்தின் அடிப்படையில் அமைகிற ரோசம் மோசமான விளைவைத்தான் கொண்டு வரும். குடும்பத்திலே பிரிவினையை, பிரச்சனையை உருவாகுவதற்கு அது காரணமாக அமையும். தப்பெண்ணத்தின் இன்னொரு விளைவுதான் மூமின்களுக்கு இடையிலே உள்ள நம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கை பலவீனப்படுத்தப்படுவது. ஒருவரை ஒருவர் சந்தேகத்தோடு, கெட்டெண்ணத்தோடு பார்க்கிற ஒரு நிலை சமூகத்திலே உருவாகும். தப்பெண்ணத்தின் இன்னொரு விளைவு, தப்பெண்ணம் என்பது பெரும் பாவங்களை செய்ய வைக்கும் சைத்தானின் நுழைவாயில்களில் ஒன்று. சைத்தானுடைய பெரும் சூழ்ச்சிகளில் ஒன்றுதான் முஸ்லிம்களை பற்றிய தப்பெண்ணத்தை ஏற்படுத்துவது. ஒருவன் மீது தப்பெண்ணம் வைத்து விட்டான் என்றால் என்ன நடக்கும்? அவன் நாவை வைத்துக் கொண்டிருக்க மாட்டான், அவனை பற்றி புறம் பேசுவான். இதனால் பெரும் பாவம் செய்து அவன் பாவியாக மாறுகிறான். அதே போன்று, அல்லது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே இவன் குறை வைப்பான் என்றால் அவனை பற்றி அவன் தப்பெண்ணம் வைத்திருக்கிறான். அதனால் அவனுக்குரிய கடமைகளை அவன் சரியாக செய்ய மாட்டான். அல்லது அவனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தாமல் இருப்பான். அல்லது அவனை ஒரு அற்பமானவனாக, ஒரு கீழ்த்தரமானவனாக
ஒரு பார்வையிலே பார்ப்பான். அல்லது தன்னை அவனை விட உயர்ந்தவனாக, சிறந்தவனாக நினைப்பான். இது எல்லாமே ஒருவனை அழித்துவிடக்கூடியது. எனவே பெரும் பாவங்கள் செய்வதற்கு ஒரு நுழைவாயிலாக இந்த தப்பெண்ணம் என்பது இருக்கிறது. 7வது, உள்ளத்திலே நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. தப்பெண்ணம் வைப்பது உள்ளத்திலே நோயை ஏற்படுத்தும். உளநோய், ஆன்மீக ரீதியான உளநோய். அதே போன்று ஒருவனுடைய உள்ளம் மோசமாக இருக்கிறது என்பதற்கு அது அடையாளமாகவும் இருக்கிறது. ஒரு மனிதன் மற்றவர்களின் குறைகளை தேடி அவர்களை பற்றிய ஒரு தப்பெண்ணத்தோடு செயல்படுகிறான் என்றால், அவன் தன்னளவிலே தன்னுடைய உள்ரங்கத்திலே அவன் மோசமான ஒருவன். ஏனென்றால் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த மோசமான தன்மைதான் அங்கே வெளிப்படுகிற. மற்றவர்களும் தன்னை போன்று என்ற ஒரு பார்வையிலே அவன் மற்றவர்களை பார்க்கிறான். ஆனால் உண்மையான ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒரு நிலையிலே காண்கிற பொழுது, அந்த இடத்திலே நல்லெண்ணமும் தப்பெண்ணமும் ரெண்டுக்கும் இடம்பாடான இருக்கிற பொழுது அவருக்கான நியாயங்களை தேட வேண்டும். ஆனால் முனாஃபிக்கோ அவருக்கான குறைகளை தான் தேடுவான். ஒரு மூமின் அனைவர்கள் விடயத்திலும் ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இருப்பான் என்று அறிஞர்கள் விளக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். 8வது விளைவு, மற்றவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கையினத்தை அது ஏற்படுத்தும். ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டதாம், மனிதர்களிலே மிக மோசமான நிலையிலே உள்ளவன் யார்? அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், மன் லா யஸிகு பி அஹதின் லிசூஇ ظன்னிஹி வலா யஸிகு பிஹி அஹதுன் லிசூஇ ஃபிஅலிஹி. எவரை பற்றி, அதாவது எவரை பற்றியும் நம்பிக்கை கொள்ளாத, இவரையும் நம்பாத ஒருவர் என்றால் அனைவரை பற்றியும் அவர் மோசமாக எண்ணுகிறார். இவருடைய மோசமான செயலின் காரணமாக மற்றவர் எவரும் இவரை நம்புவதில்லை. இப்படியானவர் தான் மோசமான நிலையில் உள்ளவர் என்றால், இவர் மற்றவர் எவரையும் நம்புவதில்லை. காரணம், இவர் மற்றவரை பற்றி தப்பெண்ணம் வைக்கிறார், மோசமாக எண்ணம் கொள்கிறார். மற்றவர்கள் எவரும் இவரை நம்புவதில்லை என்றால் இவருடைய இந்த செயல்பாடு மோசமாக இருக்கிறது. இப்படியானவர் தான் மோசமான நிலையில் இருக்கிற மனிதர். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பிறரை பற்றி நாம் தப்பெண்ணம் வைப்பதின் விளைவுகளை பற்றி இப்போது பார்த்தோம். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி தப்பெண்ணம் வைப்பதின் சில விளைவுகளையும் இப்போது பார்ப்போம். அதன் முதல் விளைவு என்னவென்றால், மனிதனை ஷிர்கிலும் பித்ஆவிலும் வழிகேட்டிலும் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு அது காரணமாக அமையும். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று ஷிர்க், அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பது, இவற்றுக்கான அடிப்படை காரணம் என்றால் இந்த 2 விடயங்களும் எதன் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றிய தப்பெண்ணம். அல்லாஹு தாலாவை நாம் மதிக்க வேண்டிய முறையிலே மதிக்காமல் இருப்பதனால்தான் ஒருவர் ஷிர்க் செய்கின்றார். அல்லாஹுடைய ருபூபியாவை பற்றி புரியாமல், அவனுடைய இலாஹியாவின் மகத்துவத்தை புரியாமல் அதை குறைத்து மதிப்பிடுவதனால்தான் ஒருவன் ஷிர்கின் பக்கம் போகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவவாதிகளின் தந்தையாக இருக்கிற, ஏகத்துவவாதிகளின் வழிகாட்டியாக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நின்ற முஷ்ரிக்குகளை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? அஇஃப்கன் ஆலிஹதன் தூனல்லாஹி துரிதூன் ஃபமா ظنكم பிரப்பில் ஆலமீன். சூரத்து ஸாஃபாத்துடைய 86, 87வது ஆயாக்கள். அல்லாஹுவை அன்றி இட்டுக்கட்டாக நீங்கள் கடவுள்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஃபமா ظنكم பிரப்பில் ஆலமீன், உலகத்தாரின் இரட்சகன் ரப்புல் ஆலமீனை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? எனவே அவர்கள் இந்த தப்பான ஷிர்க்குக்கு போவதற்கான மிக முக்கியமான காரணம் ரப்புல் ஆலமீனை பற்றிய அவர்களுடைய அவர்களுடைய தப்பெண்ணம், பிழையான எண்ணப்பாடு, புரிதல். மக்ரீசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வழிகேட்டில் இருக்கின்ற, பித்ஆவில் இருக்கின்ற எல்லா
கூட்டங்களை பற்றியும் நீர் சிந்தித்து பார்த்தால் அவர்களின் வழிகேட்டின் அடிப்படை 2 விடயங்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அதற்கு 2 காரணங்கள் இருக்கும். அதிலே ஒன்று அவர் சொல்கிறார், அத்தன்னு பில்லாஹி தன்னஸ்ஸு, அல்லாஹுவை பற்றிய தவறான எண்ணம். எனவே அல்லாஹுவை பற்றிய தவறான எண்ணம் ஒரு மனிதனை ஷிர்கிலே, பித்ஆவிலே, வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். இது முதல் விடயம். 2வது விளைவு, அல்லாஹுவை பற்றிய தப்பெண்ணம் தான் ஒவ்வொரு பாத்தில் செய்கிறவர்களிடையவும், பித்ஆ செய்கிறவர்களுடையவும் பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 23வது ஆயாவிலே சொல்கிறான், வதாலிகும் தன்னுகுமுல்லதி ظننتم بربكم அர்தாக்கும் ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன். நாம் ஏற்கனவே இந்த ஆயாவை பார்த்தோம். உங்களுடைய ரப்பை பற்றி நீங்கள் எண்ணியது தான் அது. அது உங்களுடைய இந்த நீங்கள் நரகத்துக்கு போவதற்கு, தண்டனை வழங்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வதாலிகும் தன்னுகுமுல்லதி ظننتم بربكم, உங்களுடைய ரப்பை பற்றி நீங்கள் வைத்திருந்த தப்பபிப்பிராயம், உங்களுடைய எண்ணம். அர்தாக்கும், அது உங்களை அழிவுக்கு உட்படுத்தியது, கீழே தள்ளிவிட்டது. ஃபஅஸ்பஹ்தும் மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிட்டீர்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதாவது பாத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும், காஃபிரான ஒவ்வொருவரும், பித்ஆ செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இழிநிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ரப்பை பற்றி தப்பெண்ணம் வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களை எதிர்ப்பவர்களை விட, தங்களுக்கு மாற்று கருத்து இருப்பவர்களை விட தாங்கள் தான் உதவி செய்யப்படுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, உயர்ந்து நிற்பதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கிறார்கள். தொடர்ந்து இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதிகமான படைப்புகள், அதிகமான மனிதர்கள், அல்லாஹு தாலா நாடியவர்களை தவிர, அதிகம் என்று சொல்வதை விட, பெரும்பான்மை என்று சொல்வதை விட அனைவருமே, அல்லாஹு தாலா நாடியவர்களை தவிர அனைவர்களுமே அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைப்பவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படவில்லை, பாக்கியம் குறைந்தவர்களாக இருக்கிறோம், தங்களுக்கு கிடைத்திருப்பதை விட அல்லாஹு தாலா கூடுதலாக தந்திருக்க வேண்டும், அதற்குத்தான் தான் தகுதி என்ற ஒரு நினைப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன சொல்கிறது என்றால், என்னுடைய ரப் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், எனக்கு தகுதியானதை எனக்கு தராமல் தடுத்து விட்டான் என்று அவர் சொல்லாமல், தன்னுடைய நிலைமையால், வாயால் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வாயினால் அதை மறுக்கின்றார். இதன் அதிகமானவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. என அதை தைரியமாக சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இல்லை, அது குஃபர். ஆனால் அவருடைய உள்ளத்தை தோண்டி பார்த்தால், அவர் தன்னுடைய உள்ளத்தை ஆய்வு செய்து பார்த்தால், அதிலே மறைந்திருப்பவற்றை நுணுக்கமாக உள்ளே நுழைந்து பார்த்தால், அதற்குள் இது மறைந்திருப்பதை நீ காணலாம் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை சொல்கின்றார்கள். எனவே இது ரப்பை பற்றிய ஒரு தப்பபிப்பிராயம். அல்லாஹு தாலா யாருக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்கிறான். மனிதன் அறியாமையினால் தன்னுடைய ரப்பை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனை அவன் வாயினால் வெளிப்படுத்தாவிட்டாலும் தனது உள்ளத்தின் ஆழங்களில் அதனை மறைத்து வைத்திருக்கிறான். இது அவனுடைய வழிகேட்டுக்கும் அவனுடைய இழிநிலைக்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி தப்பெண்ணம் வைப்பதனால் ஏற்படுகிற இன்னொரு விளைவுதான், அது அல்லாஹுவின் சாபத்துக்கும் கோபத்துக்கும் மனிதனை உள்ளாக்குகிறது. நாம் ஏற்கனவே பார்த்த சூரத்துல் ஃபத்ஹுடைய 6வது ஆயாவிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகளை பற்றி, அவர்களுக்கு வேதனை கொடுப்பதை பற்றி சொல்கிறான். எப்படியானவர்கள் அவர்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது, அல்லாஹ்னீன பில்லாஹி ظنسوا, அவர்கள் அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைத்தவர்களாக இருந்தார்கள். அலைஹிம் தாயிரத்துஸ்ஸௌ, அவர்களுடைய அந்த தப்பெண்ணத்தின் விளைவு அவர்களையே வந்து சேர்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை கோபப்படுகிறான், அவர்களை சபிக்கிறான், அவர்களுக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான், நரகம் மோசமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது போன்று அல்லாஹு தஆலா வேறு எதற்கும் அச்சுறுத்தவில்லை. கடுமையான அச்சுறுத்தலை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காத அச்சுறுத்தலை இவ்வாறானவர்களுக்கு, அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைப்பவர்களுக்கு சொல்லி இருக்கிறான் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். 4வது விளைவு, அல்லாஹு தஆலாவை பற்றிய தப்பெண்ணம் வைப்பவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை தப்பாக செய்து கொண்டிருப்பார்கள். யார்
எண்ணத்திலே தப்பாக இருக்கிறார்களோ அவருடைய செயல்பாடுகளும் தப்பாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹு தாலா நரகத்திலே செல்லக்கூடியவர்களுக்கு என்ன சொல்கிறான், வதாலிக்கும் தன்னுக்கும் உள்ளதி தனந்தும் பிரப்பிக்கும் அர்தாக்கும். அது நீங்கள் உங்களுடைய ரப்பை பற்றிய எண்ணிய தப்பெண்ணம், எண்ணங்கள். அதுதான் உங்களை கீழ்த்தரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது, உங்களை அழித்தது. ஹசன் பசர் ரஹ்மவுல்லா அவர்கள் இந்த ஆயாவை ஓதிவிட்டு என்ன சொல்கிறார்கள், மனிதர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய இரட்சகனை பற்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணத்திற்கேற்பத்தான் அமைந்திருக்கும். ஒரு மூமின் அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் வைக்கிறான், அதனால் அவனுடைய செயலை அவன் அழகாக செய்கிறான், நன்றாக செய்கிறான். ஒரு காஃபிர் முனாஃபிக் அல்லாஹுவை பற்றி அவன் கெட்டெண்ணம் வைக்கின்றான், அதனால் அவனுடைய செயல்பாட்டையும் கெட்டதாக மோசமானதாக ஆக்குகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்ததாக நாம் இந்த கெட்டெண்ணம் சூஉத்தன் என்பது 2 வகை இருக்கின்றன. அந்த 2 வகையை இப்போது நாம் பார்ப்போம். முதல் வகை, அந்த கெட்டெண்ணத்தின் மூலமாக ஒருவரை பற்றி தப்பெண்ணம் வைப்பதன் மூலமாக ஒரு மனிதன் குற்றம் பிடிக்கப்படுவான். அப்படியான தப்பெண்ணம். இன்னொரு தப்பெண்ணம், அவர் தப்பெண்ணம் வைப்பதனால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இந்த முதல் வகையை நாம் இப்போது பார்ப்போம். முதல் வகை என்ன என்றால், ஆதாரம் இல்லாத, மார்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்க சான்று இல்லாத தப்பெண்ணம். இது உள்ளத்திலே இடம் பிடிக்கிறது. அதற்குரியவர் அந்த மனிதர் அதை உண்மைப்படுத்துகிறார். அதிலே தொடர்ந்து அவர் செல்கிறார், அதை பற்றி அவர் பேசுகிறார், அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார். இதுதான் குற்றம் பிடிக்கப்படுகிற மோசமான தப்பெண்ணம். இது மூமின்களை பற்றிய, நல்லவர்களை பற்றிய தப்பெண்ணம். இது பாவமானது, இது பெரும் பாவம். இரண்டாவது வகை தப்பெண்ணம் என்னவென்றால், இந்த தப்பெண்ணத்திற்காக மனிதன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். அது என்ன அப்படி என்றால், அது உள்ளத்திலே ஒருவருக்கு தப்பெண்ணம் திடீரென்று ஒன்றை பற்றி ஒரு நிகழ்வை பார்க்கிற பொழுது அல்லது ஒன்றை பற்றி கேட்கிற பொழுது ஏற்படுகிறது. ஆனால் அது உள்ளத்திலே திடீரென்று ஏற்படுகிறது, அதிலே அவர் அதை தொடரவில்லை. என்ன செய்கிறார், அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் விளையவில்லை, முயற்சிக்கவில்லை. அதனை உடனேயே என்ன செய்கிறார், விட்டு விடுகிறார். இப்படியான தப்பெண்ணம் உள்ளத்திலே நிலை கொள்ளாத, மனதிலே வருகிறது, ஒரு எண்ணமாக வருகிறது, அப்படியே அது போய்விடுகிறது, அல்லது இவர் அதை தடுத்து விடுகிறார். இவராக அதனை தேர்வு செய்யவில்லை. எனவே இதை ஒருவருக்கு தவிர்க்க முடியாது. அவர் நினைக்காவிட்டாலும் சில நேரங்களிலே அவர் நினைக்காமலே அப்படியான தப்பெண்ணங்கள் வரும். உடனே அதனை அவர் தன்னிடமிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து அவர் மாறிக்கொள்ள வேண்டும். அதிலே அவர் நீடிக்க கூடாது. இதற்காக ஒரு மனிதன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். ஏனென்றால் அது அவன் தேர்ந்தெடுத்து அதை செய்வது அல்ல. அதனால் அதனை அவனால் ஒரு வகையிலே எந்த வகையிலும் தவிர்த்து கொள்ள முடியாது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மதி மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸுஹா மா லம் ததகல்லம் பிஹி அவ் தஅமல். என்னுடைய சமுதாயத்தினருக்கு அவர்களுடைய உள்ளங்கள் பேசுகின்றவற்றை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். எப்படி? மா லம் ததகல்லம் பிஹி, அவர்கள் அதனை பேசாமல் இருக்கும் காலமெல்லாம், அவ் தஅமல், அல்லது அதை செயல்படுத்தாமல் இருக்கும் காலம். உள்ளத்திலே எண்ணம் ஏற்படுகிறது, ஆனால் அதனை வாயினால் அவர்கள் பேசவில்லை, செயல்பாடுகளினால் அதனை வெளிப்படுத்தவில்லை, உள்ளத்திலே ஏற்படுகிறது. இதற்காக அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்க மாட்டான். இதனை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான். இது புறமாகவும் இருக்கலாம். நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று கீபாவாக இருக்கலாம். ஒருவரை பற்றிய ஒரு புறமான, ஆனால் வாயினால் பேசவில்லை, உள்ளத்திலே வந்தது, அவர் அதை விட்டுவிட்டு போய்விட்டார். அதிலே அவர் தன்னுடைய உள்ளத்தை அசை போடவில்லை. அதிலே தொடர்ந்து அவர் அதை பற்றி சிந்திப்பதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கு விளையவில்லை. உடனே அதை தள்ளிவிட்டு சென்று விடுகிறார். அல்லது குஃப்ராக கூட இருக்கலாம். இறைவனை பற்றிய ஒரு தப்பெண்ணமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உள்ளத்திலே வந்தது, உடனே அவர் அதிலே தொடர்ந்து அவர் ஈடுபடவில்லை. அவராக நினைக்காமல், அது வரவழைத்துக் கொள்ளாமல் ஏற்பட்டது. அதனை அவர் அந்த இடையிலே விட்டு விடுகிறார். இப்படியானவர் காஃபிராக கூட, குஃப்ராக இருந்தால் கூட ஆக மாட்டார். என்னால் இதை தவிர்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால் அதனை தவிர்க்க முடியும். இதனை தொடர்வது பாவமானது. இது முதல் வகை, குற்றம் பிடிக்கப்படாத கெட்டெண்ணம், தாமாக உருவாக்கி கொள்ளாத, உள்ளத்திலே உதிக்கின்ற கெட்டெண்ணம். அதனை அவர் தடுத்துக் கொள்கிறார். இதற்கு அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இரண்டாவது,
ஒரு காவிரை பற்றிய தப்பெண்ணத்தினால் ஒருவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஒரு காவிருடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கும். அதே போன்றுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே பாவி என்று அறியப்பட்ட பிரபலியமான வெளிப்படையாக பாவங்களை தைரியமாக மக்கள் காண்கிற விதத்திலே செய்கிற ஒருவர், இவரை பற்றி ஒரு நல்லெண்ணம் வர முடியாது. ஒரு தப்பெண்ணம் அவரை பற்றி வரும். அல்லது வெளிப்படையாக பகைக்கக்கூடிய, வெளிப்படையாக பகைமையை வெளிப்படுத்துகிற ஒருவர், இவரானவரை பற்றி வரக்கூடிய தப்பெண்ணத்துக்கும் குற்றமில்லை என்பது அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா அظن فلانا وفلانا يعرفان من ديننا شيئا. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். இன்னார் இன்னார் இருவரும் எங்களுடைய மார்க்கத்திலே எந்த ஒன்றை பற்றியும் தெரியாதவர்களாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணம் வைக்கிறார்கள். நினைக்கவில்லை, அவர்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்க முடியாது என்றுதான் நினைக்கிறேன் என்ற அர்த்தத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதை அறிவிக்கக்கூடிய லைஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இருவரும் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு மனிதர்களை போன்ற நிலையிலே உள்ளவர்களை எச்சரிக்கை செய்கின்ற இடத்திலே இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது தடையானது அல்ல. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரியில் வரக்கூடிய இந்த செய்திக்கு, புகாரி இமாம் இதற்கு தலைப்பிடுகின்றார்கள், பாபு மா யஜூஸு மினத் தன், எண்ணம் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விடயம் என்று இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இதனை நபி அவர்கள் எண்ணத்தை பற்றி பேசுகிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்கிற இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், இது தடை செய்யப்பட்ட எண்ணத்திலே அடங்காது. எனவே இது போன்ற நிலையிலே உள்ளவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிற இடத்திலே இதனை செய்கிறார்கள். தடை செய்யப்பட்டது என்னவென்றால், வன்னஹ்யு இன்னமா ஹுவ அனில் தன்னி ஸூஇ பில் முஸ்லிமி ஸாலிமி ஃபீ தீனிஹி வ இர்திஹி. ஒரு முஸ்லிமை பற்றி, அவர் தன்னுடைய மார்க்கத்திலும் மானத்திலும் நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை பற்றிய தப்பெண்ணம் தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குர்ஆன் ஆயாவிலே சில எண்ணங்கள், தப்பெண்ணங்கள் பாவம் இல்லை என்று சொல்லியிருந்தோம். அதிலே இப்போது நாம் சொன்ன இந்த இரண்டாவது பகுதி உள்ளடங்கும். நமக்கு தடுக்க முடியாமல் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய தப்பெண்ணம், ஒரு காவிரை பற்றி அல்லது வெளிப்படையாக பாவம் செய்கிற ஒருவனை பற்றிய தப்பெண்ணம், அல்லது வெளிப்படையாக பகைமையை வெளிப்படுத்துகிற ஒருவனை பற்றிய தப்பெண்ணம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த தப்பெண்ணம் வருவதற்கான காரணங்கள் என்ன. தப்பெண்ணத்திலே ஒருவரை பற்றி தப்பெண்ணம் வைக்கிறோம் என்றால், அவ்வாறு தப்பெண்ணம் வைப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விளைவுகளை நாங்கள் பார்த்தோம். இதனால் என்னென்ன காரணங்களினால் இந்த தப்பெண்ணம் என்கிற மற்றவர்கள் பிறரை பற்றி தவறாக மோசமாக நினைப்பதற்கு தூண்டக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். அதில் ஒன்று அறியாமை, மோசமான எண்ணம், நோக்கம், பிழையான புரிதல். இது மிக முக்கியமானது. இந்த மூன்றும் இதை நாம் ஒன்றாக பார்க்கலாம். எனவே அறிவீனம் ஒருவனை தப்பெண்ணம் கொள்வதற்கு, பிழையான புரிதலுக்கு இட்டு செல்லும். அவன் பார்ப்பது, வாசிப்பது, அதனுடைய நோக்கம் என்ன, இதிலே மார்க்கத்துடைய சரியான நிலைப்பாடு என்ன, சில நிகழ்வுகள் அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அதை ஆழமாக புரிய வேண்டிய, தூர நோக்கோடு பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்கும். ஆனால் இவனின் அறியாமையினால், இவனின் அவசரத்தினால் அதனை தவறாக, அல்லது இவனிடம் இருக்கக்கூடிய தப்பான போக்கின் காரணமாக, தப்பான நோக்கத்தின் காரணமாக அதனை தப்பெண்ணத்தின் அடிப்படையிலே அணுகுவான். அதனை ஒரு குறையாக பார்ப்பான். அதன் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிப்பான். எங்களுக்கு தெரியும் துல்ஹுவைஸ்ரா என்கிற ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே தப்பாக நினைத்தான். இந்த பங்கு பிரித்தல் அல்லாஹுக்காக செய்யப்படவில்லை. இஅதில் யா முஹம்மதே, நீதி செலுத்துங்கள். ஃபமா அதல்த, நீங்க நீதி செலுத்தவில்லை.
ஹாதிஹி கிஸ்மத்துன் மா உரீத பிஹா வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகம் நாடப்படவில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி நாடப்படவில்லை இந்த பங்கு பிரித்தல் மூலமாக என்று அவன் சொன்னான். இங்கே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே இவன் என்ன செய்கிறான்? அவர்கள் இஹ்லாஸ் இல்லாதவன் என்று சந்தேகிக்கிறான், தப்பெண்ணம் வைக்கின்றான். இந்த தப்பெண்ணம் இதற்கு காரணம் அவனுடைய அறியாமை, அவனுடைய மேலோட்டமான புரிதல். மார்க்கத்தின் நோக்கங்களை ஏன் நபி அவர்கள் அவ்வாறு பங்கு பிரித்து கொடுத்தார்கள்? புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கூடுதலாக கொடுத்தார்கள். மார்க்கத்தின் ஷரியாவுடைய நோக்கங்களை அவன் சரியாக புரியவில்லை, மார்க்கத்தின் நலன்களை அவன் சரியாக புரியவில்லை. எனவே அவனுடைய மேலோட்டமான அந்த புரிதல், அவனுடைய அறியாமை தான் அவனுடைய இந்த இழிவான அசிங்கமான செயலுக்கும் தப்பெண்ணத்துக்கும் காரணமாக அமைந்தது. இரண்டாவது காரணம் மனோ இச்சையை பின்பற்றுவதும், அனைவரையும் ஒரே மாதிரி எடை போடுவது. ஒருவர் தவறு செய்கிற பொழுது எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள், மற்றவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று எல்லா மக்களுக்கும் அதே தீர்ப்பை கொடுப்பது. இதுவும் மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணத்திற்கு காரணமாக அமைகிறது. ஒருவர் முஸ்லிமாக இருந்தால் அவரை பற்றி நாம் நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும், தப்பெண்ணம் வைக்கக்கூடாது. இன்னொருவர் இவ்வாறு தப்பாக நடந்து விட்டார் என்பதற்காக ஒருவர் மீது நாம் தப்பெண்ணம் வைத்தால், வேறொருவர் மீது தப்பெண்ணம் வைத்தால், அது நாம் அந்த இடத்திலே பாவம் செய்கிறோம், அவருக்கு நாம் குற்றம் இழைக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு தெரியும். நபித்தோழர்கள் பல ஊர்களுக்கு செல்வார்கள், அங்கே சந்தைகள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சந்தைகளிலே அவர்கள் பொருட்களை வாங்குவார்கள். அவர்களுடைய காலத்திலும் ஹராமானது இருக்கத்தான் செய்யும். ஆனால் சந்தேகம் வருகிற பொழுதுதான் அங்கே கேள்வி கேட்பார்களே தவிர, சந்தேகம் இல்லாத இருக்கின்ற பொழுது அதனை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவுக்கு நபி அவர்கள் ஆரம்ப காலத்திலே வந்த நேரத்திலே அவர்கள் சில நேரங்களிலே கேட்டிருக்கிறார்கள், இது ஹதியாவா சதகாவா என்று கேட்டிருக்கிறார்கள். காரணம், அங்கே நபி அவர்களோடு இருந்த முஹாஜிர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். எனவே அங்கே சதகாவும் கொண்டு வருவார்கள். சதகா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஹதியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடலாம். ஹதியா என்பது அன்பளிப்பு. அன்பளிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடலாம், பெற்றுக்கொள்ளலாம். சதகா என்பது தேவை நிமித்தம் கொடுக்கப்படக்கூடிய தர்மம். எனவே அது நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்குரிய வழி இருக்கிறது. அப்படி அல்லாமல் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுவதை அவர்கள் அந்த சந்தேகம் வராத இடமில்லாத பொதுவான நேரங்களிலே அவர்கள் அதை சதகாவா ஹதியாவான்னு கேட்பதில்லை. எனவே நாம் பொதுவாக நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே தான் என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும் என்று அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் ஒரு ஊருக்கு போனால் அங்கே அவர்கள் விருந்து பிரசாரம் செய்வார்கள். விருந்து பிரசாரம் செய்யப்படுகிற பொழுது அதிலே இது ஹராமானதா ஹலாலானதா என்று என்ன செய்ய மாட்டார்கள், விசாரித்து கொண்டிருப்பதாக எங்களால் பார்க்க முடியாது. தப்பெண்ணம் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணம் மோசமானவர்களோடு கெட்டவர்களோடு சகவாசம் கொள்வது. இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, கெட்டவர்களின் சகவாசம் நல்லவர்களை பற்றிய தப்பெண்ணத்தை உருவாக்கும். யார் கெட்டவர்களோடு நட்பு கொள்கிறாரோ அவர் அவர்களில் ஒருவராக இருப்பதிலிருந்து தப்ப மாட்டார். எனவே புத்திசாலி சந்தேகத்துக்குரியவர்களை தவிர்ப்பார். எதற்காக? அவரும் சந்தேகத்துக்குரியவராக ஆகாமல் இருப்பதற்காக. எனவே நல்லவர்களின் சகவாசம் எப்படி நலவை கொண்டு வந்து சேர்க்குமோ அதே போன்றுதான் கெட்டவர்களின் சகவாசம் கெடுதியை கொண்டு வந்து சேர்க்கும். தப்பெண்ணம் உருவாவதற்கான இன்னொரு காரணம், தப்பெண்ணம் வர முடியுமான இடங்களுக்கு ஒருவர் செல்வது, அல்லது தப்பெண்ணம் நடக்க முடியுமான முறையிலே ஒருவர் நடந்து கொள்வது. இதுவும்
தவிர்க்கப்பட வேண்டும். மற்றவர்களால் ஒருவர் தப்பெண்ணத்துக்கு படாமல் இருப்பதற்காக அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. மன் அகாம நஃப்ஸஹு மகாம துஹமி ஃபலா யலூமன்ன மன் அஸாஅ பிஹி ظن. எவரொருவர் தன்னை சந்தேகத்துக்குரிய ஒரு இடத்திலே நிறுத்திக் கொள்கிறாரோ, அவரை பற்றி யார் தப்பெண்ணம் கொள்கிறாரோ அவரை அவர் குறை சொல்ல வேண்டாம். இவர்தான் அதற்கு காரணமாக அமைகிறார். தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது, வேறு விடயம். ஆனால் இவர் தன்னை பற்றி தப்பெண்ணம் கொள்வதற்குரிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இதுவும் ஒரு தப்பெண்ணம் ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அமைகிறது. இன்னொரு காரணம் குரோதம், பொறாமை. ஒருவரை பற்றி ஒருவர் மீது இருக்கிற பொறாமை, குரோதத்தின் காரணமாக அவரை பற்றி ஒருவர் தப்பெண்ணம் கொள்வது, அல்லது அவர் மீது இருக்கிற பகைமையின் காரணமாக, அல்லது ஒரு கெட்ட நோக்கத்து காரணமாக ஒருவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வது. தப்பெண்ணம் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம் அளவு கடந்த ரோசம். உங்களுக்கு தெரியும், ரோசம் அளவு கடந்து போகிற பொழுது அது சந்தேகத்தை, தப்பெண்ணத்தை ஏற்படுத்திவிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. அவர் சொன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லா துக்ஸிருல் கைரத அலா அஹ்லிக ஃபதுர்மா பிஸ்ஸூஇ மின் அஜ்லிக். உம் குடும்பத்தார் மீது அளவு கடந்து ரோசம் காட்டாதே, உன் காரணமாகவே நீ தப்பெண்ணம் கொள்ளப்படுவாய். 7வது காரணம் ஷைத்தானுடைய தூண்டுதல். ஷைத்தான் உள்ளத்திலே அலங்கரிக்கின்ற எண்ணங்கள். இது தப்பெண்ணம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபத்ஹிலே என்ன சொல்கிறான் என்றால், முனாஃபிக்குகள் என்ன நினைத்தார்கள்? பல் ظننتم أن لن ينقلب الرسول والمؤمنون إلى أهليهم أبدا. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் நினைத்தீர்கள் ரசூலும் மூமீன்களும் அவர்களுடைய குடும்பங்களின் பக்கம் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று நினைத்தீர்கள். யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். وَزُيِّنَ ذَلِكَ فِي قُلُوبِكُمْ. அது உங்களுடைய உள்ளங்களில் அலங்கரிக்கப்பட்டது. அதாவது எதிரிகள் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார்கள், திரும்பி வரமாட்டார். உங்களுடைய உள்ளங்களிலே அது அலங்கரிக்கப்பட்டது என்றால் யார் அலங்கரிப்பது? ஷைத்தான். ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களிலே அதனை அலங்கரித்திருக்கிறான், அலங்கரித்து காட்டினான், அந்த எண்ணத்தை போட்டான். வதனந்தும் தன்னஸ்ஸௌ. நீங்கள் தப்பெண்ணம் வைத்தீர்கள், கெட்டெண்ணம் வைத்தீர்கள். வகுந்தும் கௌமம் பூரா. நீங்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஷைத்தான் உள்ளங்களிலே இவ்வாறான எண்ணங்களை, தப்பெண்ணத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட இன்னஹா சஃபியா, இவர் சஃபியா என்று நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஓடுகிறான். இன்னி ஹஷீது அன் யக்திஃப ஃபீ குலூபிகுமா ஷர்ரன். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கெட்டெண்ணத்தை அவன் போட்டு விடுவான் என்று நான் அஞ்சினேன் என்று சொன்னார்கள். ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமை பற்றிய ஒரு தப்பெண்ணம் உன்னுடைய உள்ளத்திலே உதிக்க ஆரம்பித்தாலே உடனே அவனுக்காக நீ நலவை கொண்டு துஆ செய்து கொள். இதனால் நீ ஷைத்தானை ஆத்திரமூட்டலாம். அதே போன்று ஷைத்தான் உனக்கு போடுகிற அந்த எண்ணத்தை நீ அவனுக்கு செய்கிற துஆவின் மூலமாக துண்டித்து விடுவாய். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தப்பெண்ணத்தை விடுவதற்கான வழிவகைகள் என்ன? கெட்ட எண்ணம் வராமல் தடுத்து கொள்வதற்காக, ஏற்படாமல் இந்த பெரும் பாவத்திலிருந்து எங்களை காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒன்று, நாம் மனதோடு போராட வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக, தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக, ஷைத்தானுடைய எண்ணங்களை தடுத்துக் கொள்வதற்காக மனதோடு நாம் போராடுதல். இது முதல் விடயம். இரண்டாவது, தப்பெண்ணங்கள் ஏற்படுகிற பொழுது அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்காமல் இருக்க வேண்டும். உடனே அதனை கைவிட வேண்டும். ஏன்? அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன சொல்கிறான்?
நீங்கள் அதிகமான சந்தேகங்களை விடுங்கள், சந்தேகங்கள் ஒரு பகுதி பாவமானது என்று சொல்லிவிட்டு, வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், தேடப் போகாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதைப் போன்று இந்த ஆயா ஒரு முஸ்லிமுடைய மானத்தை உச்சகட்டமாக என்ன செய்திருக்கிறது, பாதுகாக்குமாறு சொல்லியிருக்கிறது. சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே நாம் பேசுவது, சந்தேகம் கொள்வதையே ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறான். சந்தேகம் ஏற்பட்ட ஒருவர் சரி, நான் இதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று விளைந்தால் இல்லை, அதுவும் நீ செய்யக்கூடாது, வலா தஜஸ்ஸசு என்று அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான். சரி, ஒருவருக்கு அவர் துருவி துருவி ஆராயாமல் தேட போகாமல் ஒரு விடயம் உறுதியாகிவிட்டது. அப்படி உறுதியானதற்கு பிறகும் நீ என்ன செய்யக்கூடாது, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள் ஒருவர் புறம் பேசக்கூடாது, ஒருவர் புறம் பேசக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இவ்வாறு ஒரே ஆயாவிலே என்ன செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான். எனவே சந்தேகம் கெட்டெண்ணமா வருகிற பொழுது அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள செல்லக்கூடாது. மூன்றாவது விடயம், ஒரு விடயத்தை தவறாக எண்ணுவதற்கு இடம்பாடான ஒரு விடயம் இருந்தால் அதற்கு நல்லெண்ணம் வைப்பதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை யோசித்து அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே நாம் அதனை விளக்க வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. தப்பெண்ணத்துக்கும் வழி இருக்கிறது. அப்படி இருந்தாலுமே நல்லெண்ணம் வைப்பதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை தேடி அந்த அடிப்படையிலே நாம் அதனை புரிந்து கொள்வதுதான் ஒரு மூமினுக்கு நல்லது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை பற்றி ஒரு வார்த்தையை செவிமடுக்கிற பொழுது, அல்லது தன்னுடைய சகோதரனிடமிருந்து ஒரு வார்த்தையை செவிமடுக்கிற பொழுது, அதை பற்றி அவன் தப்பெண்ணம் கொள்வது ஆகுமானது அல்ல, ஹலாலானது அல்ல. அவனுக்கு அதனை நல்லெண்ணம் கொள்வதற்கு, நல்ல வரியிலே புரிந்து கொள்வதற்கு வழி இருக்கிற பொழுது அதனை தப்பாக புரிந்து கொள்வது ஹலாலானது அல்ல என்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. இன்னொரு வழிமுறைதான், இந்த தப்பெண்ணம் கொள்வதில் சிலர் சோதிக்கப்பட்டிருப்பார்கள். எதை பார்த்தாலும் அவர்களுடைய நிலை மற்றவர்களை பற்றி தப்பெண்ணம் கொள்வது. இனி அவர்களோடு நாம் தோழமை கொள்ளாமல் இருப்பது. நாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவர்களோடு தோழமை கொண்டால் அவர்களுடைய பண்பு எங்களுக்கும் வரும். ஐந்தாவது விடயம், தப்பெண்ணம் ஏற்படுகின்ற விதத்திலே நடந்து கொள்வது, அப்படியான இடங்களுக்கு நாங்கள் செல்வதிலிருந்து தூரமாக விலகி நிற்பது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சம்பவத்தில் நபி அவர்கள் அதனை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். தப்பெண்ணம் ஏற்படுவது போன்ற ஒரு நிலை வந்தாலும் கூட அந்த இடத்திலே அந்த தப்பெண்ணத்தை நீக்குகிற விதத்திலே நாமும் செயல்பட வேண்டும் என்பது நபி அவர்களுடைய அந்த சுன்னாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். என்னை பற்றி எப்படி தப்பெண்ணம் கொள்ள முடியும் என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. எங்களை விட பேணுதலான, இறையச்சமுள்ள, அறிவுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு இதிலே வழிகாட்டியாக இருக்கிறார்கள். குறிப்பாக கெட்டவர்கள் எப்போதும் மற்றவர்களை பற்றி அவர்களுடைய பார்ப்பையிலே தான் மற்றவர்களை பார்ப்பார்கள். எனவே நாம் அதற்கு வழி வைக்கக்கூடாது. நாம் அதற்கு வழி வைத்தால் நாமும் அதற்கு காரணமாக என்ன செய்கிறோம், அமைந்து விடுகின்றோம். நாமும் அதற்கு பங்காளியாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், வலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயஸுப்புல்லாஹ அத்வன் பிகைரி இல்ம். அல்லாமல் அவர்கள் அழைக்கின்றவர்கள், அவர்கள் பிரார்த்திக்கின்றவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவர்களது கடவுள்களை நீங்கள் திட்டினால் அவர்கள் பதிலுக்கு என்ன செய்வார்கள், அல்லாஹுவை அறிவில்லாமல் வரம்பு மீறி திட்டுவார்கள். சூரத்துல் அன்ஆமுடைய 108வது ஆயா. எனவே நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ் திட்டப்படுவதற்கு காரணமாக இருக்கிறோம். அவ்வாறு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், பெரும் பாவத்தில் ஒன்று ஒருவர் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது. நபித்தோழர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், ஒருவர் தனது பெற்றோரை திட்டுவாரா என்று கேட்டார்கள். என்றால் அவ்வாறு திட்டுவது சாத்தியமில்லை அவர்களுடைய அன்றைய காலத்திலே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், எப்படி என்றால் ஒருவர் இன்னொருவருடைய பெற்றோரை திட்ட, அவர் இவருடைய பெற்றோரை திட்ட, இவர் தனது பெற்றோரை திட்டுவதற்கு காரணமாக அமைகிறார். எனவே இது இவர் தனது பெற்றோரை திட்டியது போன்று இது பெரும் பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எங்களுக்கு தெரியும், புகாரி முஸ்லிமிலே இன்னும் பல கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸ். எனவே பிறருக்கு தப்பெண்ணம் வருகிற விதத்திலே நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. இது ஒரு விடயம். ஆறாவது விடயம், ஒரு முஸ்லிம்
தன்னை பற்றி பிறர் தப்பெண்ணம் வைக்கக்கூடாது என்று அவர் நினைப்பதைப் போல, விரும்பாமல் இருப்பதைப் போல, வெறுப்பதைப் போல, அவன் மற்றவர்களை பற்றி பொதுவாக நல்ல நிலையிலே இருக்கிற ஒரு முஸ்லிமை பற்றி வெளிப்படையாக தப்பெண்ணத்துக்குரிய முறையில் பாவங்களை செய்து கெட்டவன் என்ற அறிமுகம் இல்லாத பொதுவான முஸ்லிம்களை பற்றி அவர் நல்லெண்ணம் வைப்பது அவசியம். தான் தனக்கு எதை விரும்புகிறானோ அதைத்தான் நாம் பிறருக்கும் விரும்ப வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக அல்லாஹுவை பற்றி வரக்கூடிய தப்பெண்ணங்களை தடுப்பதற்கான வழிவகைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதிலே ஒன்று, அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடுவது. தவறான எண்ணங்கள் வருகிற பொழுது அதிலே தொடராமல் உடனேயே அதனை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், يأتي الشيطان أحدكم فيقول من خلق كذا من خلق كذا حتى يقول من خلق ربك. ஷைத்தான் உங்களில் ஒருவரிடத்திலே வந்து இதை யார் படைத்தான், அதை யார் படைத்தான் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். உம்முடைய ரப்பை யார் படைத்தான் என்று கேட்கிற வரையிலே இவ்வாறு ஷைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பான். இவ்வாறு ஷைத்தான் மனதிலே தூண்டுவான். இந்த நிலையை ஒருவர் அடைந்தால் فَإِذَا بَلَغَهُ فَلْيَسْتَعِذْ بِاللَّهِ وَلْيَتَّقِ. அல்லாஹ்விடத்திலே அவர் பாதுகாப்பு தேடி அந்த நிலையிலே இருந்து அவர் விடுபடட்டும். எனவே தொடரக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹுவை பற்றிய தப்பெண்ணங்களை தடுப்பதற்கான இரண்டாவது வழிமுறை, அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் கற்றுக்கொள்வது. இது மிக முக்கியமான ஒன்று. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள்? அதிகமானவர்கள் அல்லாஹுவை பற்றி பெரும்பாலானவர்கள் தப்பெண்ணம் வைக்கிறார்கள். அதாவது அவர்களது விஷயத்திலே, தங்களது விஷயத்திலே, அதே போன்று அல்லாஹு தாலா மற்றவர்களுக்கு செய்கிற விஷயத்திலும் தங்களுக்கு செய்கிற விஷயத்திலும் தப்பெண்ணம் வைக்கிறார்கள். என்ன, மற்றவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு தரவில்லை என்ற மாதிரி, நான் இதைவிட எனக்கு தரப்பட வேண்டும், அதில் இதைவிட அதிகமாக கிடைப்பதற்கு நான் தகுதியானவன் என்று தப்பெண்ணம் அல்லாஹுவின் மீது வைக்கின்றார்கள். இதிலிருந்து யார் தப்ப முடியும் என்றால், அல்லாஹுவை பற்றிய அறிவுள்ளவர்கள், அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் பற்றி அறிவுள்ளவர்கள், அல்லாஹு தாலா ஏன் புகழுக்குரியவன், ஏன் அவனுடைய ஞானம் என்ன என்பதை பற்றி தெரிந்தவர்கள் தான் இதிலிருந்து தப்ப முடியும். அல்லாஹுடைய அருளிலிருந்து யார் நிராசை அடைகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வைக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் மூன்றாவது வழி என்னவென்றால், தன்னை பற்றி ஒருவர் தப்பெண்ணம் கொள்ள வேண்டும். தன்னிடம் இருக்கக்கூடிய குறையினால்தான் எனக்கு இவ்வாறான விடயங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகிறது என்று நினைக்க வேண்டுமே தவிர இறைவனை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. இதை பற்றியும் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு அடியான் எல்லா கெடுதிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனதை பற்றி, தன்னை பற்றி அவன் தப்பெண்ணம் வைக்க வேண்டும். எல்லா கெடுதியும் உற்பத்தியாகிற இடம், ஊற்றெடுக்கிற இடம் அவனுடைய உள்ளம். அதை பற்றி தான் அவன் தப்பெண்ணம் வைக்க வேண்டும். இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது, என்னிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய மனம் தான் அறியாமை, அதே போன்று அக்கிரமத்திலே ஊறி போயிருக்கிறது. இது அதுதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, அஹ்கமுல் ஹாக்கிமீன், அல்லாஹு தாலா அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பு கூறுபவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக தீர்ப்பு கூறக்கூடியவன். வஅதலுல் ஆதிலீன், நீதி செலுத்துவர்களில் எல்லாம் மிகவும் நீதியாக, நேர்மையாக நீதி செலுத்தக்கூடியவன். அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் இரக்கம் காட்டுவன். இப்படியானவனை சந்தேகிப்பதை விட, தப்பெண்ணம் வைப்பதை விட, தப்பெண்ணம் வைப்பதற்கு மிக தகுதியானது எங்களுடைய மனம். நாம் தான், எங்களுடைய சுயம்தான் காரணம் அனைத்துக்கும். நாம் தான் தப்பு செய்திருக்கிறோம், எங்களிலே தான் பிழை இருக்கிறது, எங்களை பற்றி தான் நாம் தப்பெண்ணம் வைக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. அல்லாஹு தாலா
பூரணமான புகழுக்குரியவன். அவனுக்கு எங்கள் பக்கம் எந்த தேவையும் இல்லை. அல்லாஹு தாலா யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தாலாவுடைய ஞானம் பூரணமானது. அல்லாஹு தாலா அவனுடைய தாத், அவனுடைய சுயத்திலாக இருக்கலாம், அவனுடைய சிஃபாத் பண்புகளிலேயாக இருக்கலாம், அவனுடைய செயல்பாடுகளிலே, அவனுடைய பெயர்களிலே, எல்லாவற்றிலும் எல்லா மோசமானதை விட்டும் எல்லா தவறுகளை விட்டும் அல்லாஹு தாலா தூய்மையானவன். அல்லாஹு தாலா பூரணமான தாத்தை கொண்டிருக்கிறவன் எல்லா வகையிலும். அதே போன்றுதான் அவனுடைய சிஃபாத்துகளும் பூரணமானவை எல்லா வகையிலும், எந்த குறையும் இல்லை. அவனுடைய செயல்பாடுகளும் அதே போன்று எந்த குறையும் இல்லை. அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஞானத்தின் அடிப்படையிலும், நலவின் அடிப்படையிலும், ரஹ்மா இரக்கத்தின் அடிப்படையும், அதில் நேர்மையின் அடிப்படையிலும் தான் இருக்கிறது. அவனுடைய எல்லா பண்புகளும் ஹுஸ்னா, மிக அழகானவை. எல்லா பெயர்களும் மிக அழகானவை. எனவே அல்லாஹு தாலாவை பற்றி நாம் சந்தேகப்படுவது, தப்பெண்ணம் வைப்பது விட்டுவிட்டு நாம் எம்மை பற்றி தான் தப்பெண்ணம் வைக்க வேண்டும். எங்களிலே இருக்கிற குறையைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இது அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் வராமல் இருப்பதற்கு காரணம் வழியாக இருக்கக்கூடிய ஒன்று. கடைசியாக அல்லாஹு தாலாவை பற்றி ஏற்படுகிற ஷைத்தான் ஏற்படுத்துகிற அறியாமை ஏற்படுத்துகிற அந்த தப்பெண்ணங்களை தடுத்து கொள்வதற்கான இன்னொரு வழி என்னவென்றால், நாம் எங்களை சுய விசாரணை செய்து அல்லாஹ்விடத்திலே நாம் அடிக்கடி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தனக்கு நலவு நாடக்கூடிய ஒரு புத்திசாலி இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அவர் மீள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் தனது இரட்சகனை பற்றி தப்பெண்ணம் வைப்பதிலிருந்து அவன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எனவே சுய விசாரணை, நாம் எங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தேடி அதை நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி, நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது மிக முக்கியமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சுஉத்தன் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி நாம் தப்பெண்ணம் வைத்தால் அதனுடைய ஹுக்கும் என்ன? அது குஃப்ர். அல்லாஹு தாலாவை நிராகரிக்கின்ற செயல் பாவங்களிலே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அது மனிதனை வழிகேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதிலே உச்சகட்டம் குஃப்ரும் இருக்கிறது, அதை விட குறைபாடதும் இருக்கிறது. எனவே தப்பெண்ணம் வைப்பது என்பது பெரும் பாவம். அதுவும் குறிப்பாக நம்மை படைத்த, நமக்கு அருள் செய்கின்ற, நமக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய இறைவனை பற்றி தப்பெண்ணம் வைப்பது. அதே போன்றுதான் நபிமார்களை பற்றி தப்பெண்ணம் வைப்பதும் குஃப்ரான ஒரு விடயம். அதே போன்றுதான் பெரும் பாவங்களிலே ஒன்றுதான் முஸ்லிம்களை பற்றி வெளிப்படை தன்மையிலே நல்ல முறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் வைப்பது ஹராமானது, பெரும் பாவமானது. இவ்வாறு ஒருவரை பற்றி மோசமாக பேசுவது ஹராமோ, அதே போன்று ஒருவரை பற்றி மோசமாக நினைப்பதும் ஹராமானது. ஒருவரை பற்றி பிறரிடத்திலே அவருடைய குறைகளை எடுத்து சொல்வது, எவ்வாறு புறம் பேசுவது ஹராமோ, அதே போன்றுதான் எங்களுடைய மனதிற்குள்ளும் ஒருவரை பற்றி குறை சொல்லிக் கொள்வது, அவரை பற்றி எங்களுடைய மனம் பேசுவது, உன்னுடைய சகோதரனை பற்றி உன்னுடைய மனம் தப்பெண்ணத்தின் அடிப்படையிலே பேசுவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மனம் பேசுவது என்பது மனதிலே உதிப்பது அல்ல. நாம் ஏற்கனவே அதை சொல்லிவிட்டோம். மனதிலே நாங்கள் திரும்ப திரும்ப அதை அசை போட்டு அதிலே மனது உறுதி கொள்வது. மனதிலே வருகிறது தப்பெண்ணம், அதை நாம் தடுத்துக் கொள்கிறோம், போய்விடுகிறது. இதற்கு பாவமில்லை என்று நாம் பார்த்திருந்தோம். அதே நேரத்திலே எப்போது மனதுக்குள் வருகிற அந்த எண்ணத்தை நாம் தேடி பார்ப்பதற்கோ அல்லது அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மார்க்க ரீதியான நலன் அங்கே இருக்க வேண்டும். மார்க்க ரீதியான நலன் என்று சொல்கிற பொழுது, உதாரணமாக சாட்சிகள், ஒருவர் சாட்சி சொல்கிறார், இந்த சாட்சியத்தை அந்த சாட்சி சொல்லக்கூடியவர் நேர்மையானவரா என்று தேடி பார்ப்பது நீதிபதிக்கு அவசியம். அதே போன்று ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், இந்த அறிவிப்பாளர் நீதியானவரா, நேர்மையானவரா, அவர் மறதியாக கூடியவரா அல்லது பொய் சொல்லக்கூடியவரா, பொடுபோக்கானவரா என்பதை பற்றி
ஹதீஸ்களை அறிஞர்கள் தேடி பார்ப்பார்கள். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. ஏன் இங்கே ஹதீஸை பாதுகாப்பதற்காக இந்த செயல் அவசியமாகிறது. இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே இவ்வாறு மார்க்க ரீதியான நலன் இருக்கக்கூடியதற்கு மட்டும்தான் மார்க்கத்திலே தப்பெண்ணம் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இல்லை என்றால் ஏற்படுகிற தப்பெண்ணம் ஏற்பட்டாலும் மனதிலே அதை நாம் தட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு மார்க்கம் தூண்டுகிறது. அதை உறுதிப்படுத்த செல்லக்கூடாது, இல்லை இப்படியான கட்டங்களிலே தவிர. அதே நேரத்திலே ஒரு காவிரை பற்றியோ அல்லது வெளிப்படையாகவே பாவங்களை செய்து இருக்கக்கூடியவர்களை பற்றியோ தப்பெண்ணம் கொள்வதிலே தவறல்ல என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தப்பெண்ணம் கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவ்வாறு வெளிப்படையாக பாவங்களை கொண்டு மோசமான விஷயங்களை கொண்டு அறியப்பட்ட பிரபலியமான ஒருவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வதிலே தவறல்ல என்றால் அவர் அதற்கு தகுதியானவர். அதே நேரத்திலே ஒரு மனிதன் மனிதர்களுடைய குறைகளை தேடுவது ஆகுமானதல்ல, நல்லதல்ல. இந்த குறைகளை தேட போனால் என்ன நடக்கும்? தப்பெண்ணம் கொள்வதோடு நின்று கொள்ளலாம். குறைகளை தேட இப்படியானவர்களோடு குறைகளை தேட போனால் அவர் இந்த குறைகளை தேடுகிற இந்த செயலின் காரணமாக தஜஸ்ஸுஸ், அதாவது உளவு பார்த்தவராக, துருவி துருவி ஆராய்பவராக ஆகிவிடலாம். அது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். அதே போன்றுதான் அறிஞர்கள் எதிரியை பற்றிய தப்பெண்ணம் கொள்வதிலும் தவறல்ல என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பற்றி சொல்கிற பொழுது, எதிரியுடைய சதிகள், மோசடிகள் பற்றி பயப்படுவது, அவர் சதி செய்து விடுவார் என்றால் அவருக்கும் எதிர்ப்பு, பகைமை இருப்பதனால், அவரிடமிருந்து குரோதம் இருப்பதனால் அந்த இடத்திலே மார்க்க ரீதியான ஒரு பகைமையாக இருக்கலாம், அல்லது உலக ரீதியான பகைமையாக இருக்கலாம். இப்படியான நிலையிலே அவரிடத்திலிருந்து எங்களுக்கு சதிகள் ஏற்படலாம் என்று தப்பெண்ணம் வைப்பது, அதற்கேற்ற முறையிலே எச்சரிக்கையாக இருப்பது தவறல்ல. கடைசியாக நாம் இன்னொரு விடயத்தை பார்த்துவிட்டு இதனை முடித்துக் கொள்வோம். அதாவது ஒருவர் தன்னை பற்றி தப்பெண்ணம் வைப்பது. நாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றிலே அதை பார்த்தோம். ஒருவர் தன்னை பற்றி தப்பெண்ணம் வைப்பதை சிலர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பிறரை பற்றி தப்பெண்ணம் வைப்பது ஹராம். தன்னை பற்றி தப்பெண்ணம் வைப்பது மிகவும் அவசியமானது. இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றிலே நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன் தன்னை பற்றி ஒருவர் தப்பெண்ணம் வைக்க வேண்டும் என்றால், மனம் தப்பெண்ணம் வைப்பதற்கு தேவை உள்ளது என்று அவர் சொல்கிறார். காரணம் என்னவென்றால், நல்லெண்ணம் வைக்கின்ற பொழுது மனதில் இருக்கக்கூடிய, எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை அது தேடாமல் தடுத்து கொண்டிருக்கும். எங்களை பற்றி நாம் எப்போதும் முழுமையான நல்லெண்ணம் வைத்தால் அது என்ன செய்யும்? நாங்கள் எங்களுடைய குறைகள் எங்கள் கண்களுக்கு தெரியாது. இது எதை போன்றதென்றால், ஒருவரை நேசிக்கிறார் என்றால் அவருடைய குறையை அவர் காண மாட்டார். யாரை ஒருவர் நேசிக்கிறாரோ அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் அவருடைய கண்ணுக்கு தெரியாது. நலவுகள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். காரணம், அவரை பற்றி அவர் ஒரு நல்லெண்ணம் வைத்திருப்பார். குறைகளும் கூட சில நேரம் நலவுகளாக தென்படும். அதே போன்றுதான் எங்களை பற்றி நாம் நல்லெண்ணம் வைக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் எங்கள் கண்களுக்கு, எங்களுடைய சிந்தனைக்கு தெரியாமல் போய்விடும். நாம் எங்களிடம் இருக்கக்கூடிய நலவுகளை மட்டுமே நாம் பார்ப்போம். இது எங்களுக்கு ஆபத்தானது. எனவே ஒருவர் தன்னை பற்றி நன்கறிந்தால் அவர் நிச்சயமாக தன்னை பற்றி நல்லெண்ணம் வைக்க மாட்டார். தன்னை பற்றி தப்பெண்ணம் வைப்பார். யார் தன்னை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறாரோ அவர் மனிதர்களிலே தனது மனதை பற்றி மிகவும் அறியாத ஒருவர் என்று இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது தன்னை பற்றி தப்பெண்ணம் வைப்பதிலே மிக முக்கியமான என்னென்றால், தன்னிடம் குறை இருக்கும். தன்னுடைய ரப்பை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? குறை காணக்கூடாது. இறைவன் தமக்கு ஒரு விடயத்திலே குறை வைத்திருக்கிறான், ஒரு விடயத்தை தரவில்லை. ஆனால் தந்த விடயம் நிறைய இருக்கிறது. அதை நிறைய பேர் மனிதர்கள் யோசிக்க மாட்டார்கள். அதே நேரத்திலே தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளினால் அது இறைவன் நமக்கு தடுத்திருக்கலாம்.
என்பதை பற்றி நிறைய பேர் யோசிக்க தவறுகிறார்கள். எனவே அதை அவர் யோசிக்க வேண்டும். இறைவன் நமக்கு ஒரு விடயத்தை தடுத்திருக்கிறான் என்றால் இறைவன் சோதனைக்காகவும் தடுப்பான். அதே நேரத்திலே தம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு குறைக்காக வேண்டியும் அதை தடுக்கலாம். எனவே நாம் எம்களை எப்போதும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும். இதுதான் மமதை, தற்பெருமையை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே அளவு கடந்து ஒருவர் தன்னை பற்றி தப்பெண்ணம் வைத்து அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து நிராசை அடைகிற நிலைக்கு போகவும் கூடாது. அதுவும் பாவமானது. அல்லாஹுடைய அருளிலிருந்து காபிர்கள் தான் நிராசை அடைவார்கள். எதற்காக தப்பெண்ணம் வைக்க வேண்டும்? கூடுதலாக அவர் அமல் செய்வதற்காக, அல்லாஹு தாலாவுக்கு கூடுதலாக இபாதாக்களிலே வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொள்வதற்காக, தன்னை சுய விசாரணை செய்து திருத்திக் கொள்வதற்காக, தான் செய்த அமல் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று தன்னை அவர் சந்தேகிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய மூமின்களுடைய அமல்களை வீணாக்க மாட்டான் என்கிற அல்லாஹுவை பற்றிய ரஜாவும் நல்லெண்ணமும் இருக்கிற அதே நேரத்திலே, நம்பிக்கையும் இருக்கிற அதே நேரத்திலே, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படாமல் கூட இருக்கலாம், இதிலே குறைகள் இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். இதுதான் ஒருவர் தன்னை பற்றி தப்பெண்ணம் வைப்பது என்பதுடைய அர்த்தம். இதை ஒருவர் பேண வேண்டும் என்று பல அறிஞர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதிலே அளவு கடந்து போகவும் கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் கேட்ட விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت